ஸ்ரீமதே ராமா. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது சுவாமி. சரிங்கம்மா, அவசியம் அவசியம். மியூட்ல இருந்து ஸ்ரீமதே ராமா. அடியே நமஸ்காரம். மியூட்ல இருந்து போமா. அடியே நமஸ்காரம். அடியே நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருமே மியூட்ல இருந்து போமா. அடியன்மா, அடியன் அடியன் மியூட்ல இருந்துக்கலாமா? அடியன். அடியே நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆமா, எல்லாருமே மியூட்ல இருந்துக்கலாமா? மியூட்ல இருந்துக்கலாம். மியூட்ல இருந்துக்கலாமா? துவங்கலாமா? அவசியம் அவசியம். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜன். ஸ்ரீமதே ராமானுஜன். श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तर्वडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमोऽस्तु ते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय पद्मनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः। மகாபாரதத்துல பீஷ்ம பர்வா அல்ல பீஷ்ம யுத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பீஷ்மர் எப்படி சேனாபதியாக இருந்து கௌரவர்களுடைய கட்சிக்காக பாடுபட்டு இருக்கார், நியாயமாக உழைக்கிறார். அத்தகைய பீஷ்மருக்கு என்னைக்குமே அதர்மத்துக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டாலும் நமக்கு அங்க திருப்தியும் இருக்காது, ஒரு பக்கமா நமக்கு அங்க கிடைக்க வேண்டிய கீர்த்தியும் கிடைக்காது. அதுதான் பீஷ்மருடைய சரித்திரத்துல நமக்கு தெரியறது. அவர் அதர்மத்துக்காக எவ்வளவுதான் பாடுபட்டாலுமே துரியோதனன் அவரை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. அதனால்தான் நேற்றைய பிரவச்சனத்திலே பார்த்தோம், துரியோதனன் எந்த அளவுக்கு பீஷ்மரை இறைஞ்சு பேசினான். அதனுடைய விளைவாக பீஷ்மர் பண்ண பிரதிஜ்ஞை, அந்த பிரதிஜ்ஞையை தெரிஞ்சு கிருஷ்ணன் வந்து பீஷ்மரை என்னை வஞ்சிச்சுட்டியே கண்ணா அப்படின்னு பீஷ்மர் கேட்கறச்சே கூட இந்த கிருஷ்ணனுடைய அகராதியில வஞ்சனைங்கிறதே கிடையாது பிதாமகரே அப்படின்னு கிருஷ்ணன் அதுக்கு ஆச்சரியமா பதில் சொன்னான். திரௌபதியாதானே நான் கொண்டு வந்து நிறுத்தினேன், நீங்கள் ஏன் பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணீர் அப்படின்னு கேட்டுட்டான் கிருஷ்ணன். அந்த கேள்விக்கு பீஷ்மர் கிட்டக்க பதில் இல்லை. அதனால மூணாவது பிரதிஜ்ஞையா ஒண்ணு பண்ணார் பீஷ்மர். நாளை 9வது நாள் யுத்தம், உன்னை நான் சக்கரபாணியா பார்க்க போறேன், கிருஷ்ணனுடைய பிரதிஜ்ஞையை முறியடிக்கணும் அப்படின்னு பீஷ்மர் நினைச்சுட்டார். எப்போ கிருஷ்ணன் என்னுடைய பிரதிஜ்ஞையை முறியடிச்சானோ
ஏன்னா நான் பூமியை அபாண்டவமா பண்ணுவேன் அப்படின்னு நான் பிரதிஜை பண்ண என்னுடைய பிரதிஜையை எப்ப கிருஷ்ணன் முறியடிச்சானோ, கிருஷ்ணன் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் யுத்தத்துலன்னு கிருஷ்ணனுடைய பிரதிஜையை நான் பங்கம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனாலதான் உன்னை சக்கரபாணியா நாளைக்கு நான் பாப்பேன் அப்படின்னு பீஷ்மர் ஒரு 3வது பிரதிஜையா பண்ணி வச்சிட்டார். பிறகு திரௌபதி அழைச்சிட்டு கிருஷ்ணன் கூடாரத்துக்கு திரும்பி போன பிறகு கிருஷ்ணன் வந்தது போனது, கிருஷ்ணன் பேசினது, இதெல்லாம் அப்படியே ஆழ்ந்த தியானத்துல இருக்கார் பீஷ்மர். கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கார். அவன் கண்ணை சிமிட்டி சிமிட்டி பேசுறதே ஒரு அழகு, கையை நீட்டி நீட்டி பேசுறான். இப்படி ஒரு 5 நிமிஷத்துல இங்க வந்து என்ன கலக்கிட்டு போயிட்டான் கிருஷ்ணன். நாளைக்கு அவனை ஒரு கை பார்த்துடணும் யுத்த களத்துல அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பீஷ்மர். ஏன்னா அவர் குடும்பத்துக்கு பெரியவர் எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறது நமக்கு மகாபாரதம் காட்டுறது. அவர் என்ன நினைக்கிறார், எல்லாம் இந்த கர்ணன் கண்ணன் இவா 2 பேராலதான் எல்லாம் கெடுறது அப்படின்னு நினைக்கிறார் மனசுல. என் கட்சியில இந்த கர்ணன் தான் இந்த கௌரவர்களையும் பாண்டவர்களையும் சேர விடாம பாத்துக்கிறான். அந்த கட்சியிலயோ கண்ணன் உக்காண்ட அர்ஜுனனை உத்திஷ்ட பாரதான்னு என்னென்னவோ உபதேசம் பண்ணி எழுப்பி விட்டுட்டான். நான் 2 பேரையும் எப்படியாவது யுத்த களத்திலயாவது சேர்த்து வைக்கலாமான்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் பீஷ்மர். ஆனா இந்த கட்டம் வந்த பிறகு அந்த முயற்சி எல்லாம் வியர்த்தம்னு தெரிஞ்ச கண்ணன் அதனால அர்ஜுனனை எழுப்பி யுத்தம் பண்ண வச்சுட்டான். அதனால எப்படியாவது நாளைக்கு நான் இந்த கிருஷ்ணனை சக்கரபாணியா பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு பிதாமகர் அதை மனசுல நினைச்சுட்டே நாளைக்கு பொழுது எப்படா விடியோ 9வது நாள் யுத்தம் எப்ப நடக்க போறது, நான் எப்ப என் கண்ணனை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஆசையில அன்னைக்கு ராத்திரி பூரா கிருஷ்ண தியானத்திலேயே இருந்தார் பீஷ்மர். மறுநாள் காலமே பொழுது விடியறது. அப்படி சூரியன் அப்படி உதிச்ச உடனே எல்லாரும் கடகடகடன் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய வேலை. துரியோதனன் சந்தோஷமா எழுந்து இன்னியோட பாண்டவர்களுடைய கதை முடிஞ்சதுன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் மனசுல. எப்படியாவது பிதாமகர் அவருடைய பிரதிஜையை நிறைவேற்றிடுவார். பீஷ்மர் பிரதிஜைனா சாமானியம் இல்ல, பிரதிஜை பண்ணியாச்சுன்னா உயிரை கொடுத்தாது அவர் பிரதிஜையை காப்பாத்திடுவார். அதனால இன்னையோட பாண்டவர்கள் போயிட போறா அப்படின்னு நினைச்ச துரியோதனன் தன்னுடைய கட்சியில எல்லாரையும் பார்த்து சொல்றான், இன்னைக்கு யாரும் ரொம்ப எல்லாம் பெருசா அலட்டிக்காதீங்கோடா, யுத்தத்துல வெறும பீஷ்மருக்கு சகாயமா போய் நில்லுங்கோ, போறோம், பீஷ்மர் பார்த்துப்பார், இன்னைக்கு எல்லாமே பீஷ்மர் பார்த்துப்பார் அப்படின்னு துரியோதனாதிகள் அங்க சந்தோஷமா இருக்கார்கள். பாண்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. இன்றைய தினம் பீஷ்மர் இந்த மாதிரி ஒரு சபதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. சரி, ஒரு கை பார்த்துடலாம் நம்மளும் யுத்த களத்துலன்னு பாண்டவர்களும் சந்தோஷமாவே புறப்பட்டுட்டார்கள் யுத்தத்துக்கு. 9வது நாள் யுத்தம்னா யுத்தம். எல்லாரும் அணிவகுக்கப்பட்டு வந்து நின்னுட்டார்கள். சங்கநாதம் ஆயிடுத்து. யுத்தம் ஆரம்பிச்செடுத்து பீஷ்மர் பிரதானமா நின்னுட்டு யுத்தம் பண்றார். எப்படி வால்மீகி ராமபிரானுடைய மூலபல யுத்தம் வர்ணிச்சாரோ அது போல இருக்கீங்க பீஷ்மருடைய 9வது நாள் யுத்த வர்ணனை. எங்க பார்த்தாலும் பீஷ்மர் பம்பரமா சுழல்றார். ஏன்னா ஒரு 75 வயசு தாத்தா ஒரு 25 வயசு பையன் போல வந்து யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும், அது போல இருக்கு அவர் பண்ற யுத்தம். திடீர்னு பார்த்தா அங்க பீஷ்மர் இங்க பீஷ்மர் அங்க பீஷ்மர் இங்க பீஷ்மர்னு இப்படி சுழண்டு அவர் அடிக்கிற அடி எதிரில பாண்டவர்கள் கட்சியில சர்வநாசம் ஏற்பட்டு ஒருத்தர் உயிர் தப்பினா போறோம் அப்படின்னு நினைக்கிற நிலைமை ஆயிடுத்து. அப்படி அங்கேயும் சுழண்டு சரமாரியா பானத்தை பொழியறார் பீஷ்மர். ததைவ பாண்டவா ராஜன் பரிவவ்ருஹு பிதாமஹோ சசமந்தாத் பரிவ்ருதோ ரதௌ கைர பராஜிதஹ. ததைவ பாண்டவா ராஜன், பாண்டவர்கள் பட்சம் எந்தெந்த ராஜாக்கள் இருக்காளோ அத்தனை பேரும் தாக்கு பிடிக்க முடியாம மடேர்னு கீழே விழறார்கள். பீஷ்மரோ ஈவரக்கமே இல்லாம அடிக்கிறார். ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறார். பெரிய 2 யானை செத்து கிடக்கிறதாம், அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே முதல்ல கிடக்கிறதாம். இப்படி அத்தனை அவர்கள் பட்சம் இருக்கக்கூடிய அந்த யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சார் பீஷ்மர். அப்படியா எங்க பார்த்தாலும் ஒரே மிருத்யு. அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. பாண்டவர்கள் கட்சி சர்வநாசம் ஆயிடுத்து 9வது நாள் யுத்தத்துல. இப்படி அவள் அத்தனையும் நாசம் பண்ணிட்டு துவம்சம் பண்ணிட்டு பீஷ்மர் அங்கேயும் இங்கேயும் சுழண்டு வரத பார்த்ததும் மேல யுதிஷ்டிரரே பீஷ்மர் எதிரில வந்து நிக்கிறார். இவரோட நம்ம வேணா யுத்தம் பண்ணி பார்ப்போம்னு யுதிஷ்டிரர் எதிரில வந்து நிக்க ஒரு பானத்தை எடுத்து யுதிஷ்டிரருடைய ஈட்டியை அடிச்சு கீழே தள்ளி யுதிஷ்டிரர் மூர்ச்சியாகி ரதத்திலேருந்து மடேர்னு கீழே விழறார் தர்மபுத்திரரை ஒரு அடி அடிச்சு வீழ்த்திட்டார் பீஷ்மர்.
தர்மபுத்திரர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பீமசேனன் என்னுடைய அண்ணா மேலையா கை வச்ச அப்படின்னு கதையை எடுத்துட்டு பீஷ்மர் அடிக்கிறதுக்காக வரான் பீமன். பீமசேனனுடைய கதையை தன்னுடைய பானத்தால தகர்த்தார். பீமன் மேல பானம் போட்டு பீமசேனனை எழுந்துக்க முடியாத நிலைமையில கீழே தள்ளிட்டார் பீஷ்மர். பிறகு யுதிஷ்டிரர் பீமனே கீழே விழுந்தாச்சுன்னா நகுல சகதேவர்கள் எம்மாத்திரம். நகுலனை சகதேவரையும் போட்டு ஒரு அடி அடிச்சு அவர்களுடைய ரதத்தை முறியடிச்சு அவர்களையும் கீழே தள்ளியாச்சு. 4 பாண்டவர்கள் கீழே விழுந்துட்டா, எழுந்துக்க முடியாத நிலைமையில விழுந்துட்டா. இன்னும் உயிர் மட்டும்தான் இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு, மத்தபடி அசைய கூட முடியல. அந்த அளவுக்கு 4 பேர் விழுந்துட்டான். எதிரில இப்ப கிருஷ்ணன் சல்லுன்னு ரதத்தை ஓட்டிண்டு அர்ஜுனனோட கூட கிருஷ்ணன் வந்து நிக்க, அந்த சமயத்துல பார்த்தா மத்த ராஜாக்கள் பாண்டவர்கள் கட்சியில என்னென்ன ராஜாக்கள் சொன்னோமோ, சேதி தேசத்து ராஜா, காசி ராஜான்னு நம்ம நிறைய ராஜாக்கள் சொன்னோம் இல்லையா, அத்தனை ராஜாக்களும் பீஷ்மருடைய பானம் தாங்க முடியாம புறமுதுகிட்டு ஓடிட்டார்களாம். விமுச்சிய கவசானன்யே பாண்டு புத்திரஸ்ய சைனிகா பிரகீர்ய கேஷாந்தாவந்தஹ பிரத்யத்ருஷ்யந்த சர்வஷஹ. எல்லா ராஜாக்களும் இனி இவரோட யுத்தம் பண்ண முடியாதுப்பா, இனி பீஷ்மரோட யுத்தம் பண்ண முடியாதுன்னு திருஷ்டத்யும்னனே தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டுட்டான். ஆளை விடுங்கடாப்பா, நாங்க ஓடிடுறோம்னு ஓடிட்டான். எல்லா ராஜாக்களும் புறமுதுகிட்டு ஓடுறத பார்த்து, ஓடுங்கடா அயோக்கியர்களே, பீஷ்மர் இங்கேருந்து கத்தரார், ஓடுங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்களா சண்டை போட வரீர்கள், ஓடுங்கள் எல்லாரும், ஓடுங்கள் எல்லாம் அப்படின்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு கீழே வீழ்த்தினார் பீஷ்மர். இது எப்படி வியாச பகவான் எப்படி வர்ணிக்கிறாரா, கோகுலம்னு வர்ணிக்கிறார் இந்த கட்டத்தை. எப்படி ஒரு மாட்டு கொட்டா இருந்ததுன்னா, அந்த கோஷாலை இருந்ததுன்னா, அந்த கோஷாலையினுடைய எஜமானன் பெரம்பெடுத்துன்னு வந்தான்னா எல்லா மாடுகளும் அங்கேயும் இங்கேயும் சதறி எப்படி ஓடுமோ, அது போல பீஷ்மர் பாடத்தை எடுத்துட்டு வர எல்லா ராஜாக்களும் அங்கேயும் இங்கேயும் சதறி ஓடிட்டார்களாம். தது கோகுலமிவோத்பிராந்தம் உத்பிராந்த ரதகூபரோ ததர்ஷே பாண்டுபுத்ரஸ்ய சைன்யமார்த்தஸ்வரம் ததா தத் கோகுலமிவோத்பிராந்தம். தத் கோகுல, ஒரு கோகுலம் போல இருக்கான். எப்படி ஒரு எஜமானன் வந்ததும் நம்ம மாடுகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுமோ, அது போல பீஷ்மர் பானத்தை எடுத்துட்டு வர எல்லா ராஜாக்களும் ஐயோ பீஷ்மர் வந்துட்டார் நம்ம கிட்டக்க வராருன்னு எல்லா ராஜாக்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிடவே, ஓடுங்கடா எல்லாம் ஓடுங்க, யாராவது திரும்பி வந்தீர்கள்னா அத்தனை பேர் என்ன பண்றேன் பார், ஓடுங்கள் எல்லாம் அப்படின்னு எல்லாரையும் புறமுதுகிட்டு ஓடும்படியாக பண்ணிட்டார் பீஷ்மர். இப்படி பண்ண உடனே அர்ஜுனன் பாக்குறான், இதெல்லாம் இப்படி பாக்குறான். பார்த்தா தன்னுடைய பக்கம் யாருமே இல்லை, கிருஷ்ணார்ஜுனர்கள் மட்டும் நிக்கிறான் ரணக்களத்துல, வேற யாருமே இல்ல. இப்படி நிக்கிறத பார்த்த உடனே, ஏன்னா பெரும்பாலான ராஜாக்கள் ஓடிட்டார்கள், யாராலையும் நிக்க முடியல பீஷ்மர் எதிரில. 33 கோடி தேவர்கள் பிரத்யட்சமாயி இந்த யுத்தத்தை பாக்குற, இது மாதிரி ஒரு யுத்தம் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் பூமண்டலத்துல. இப்படி 33 கோடி தேவர்களும் பிரத்யட்சமாயிட்டார்களா ஆகாசத்துல இந்த யுத்தத்தை பாக்குறதுக்கு. இத பார்த்த அர்ஜுனன் பார்த்த கிருஷ்ணா, கிருஷ்ணா இப்படி ஒரு யுத்தம் நான் பார்த்தது இல்ல கிருஷ்ணா, என் ஜன்மாவில நான் இப்படி ஒரு யுத்தம் பார்த்தது இல்ல அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதும் கிருஷ்ணன் சொல்றான், டே போடா அருமையான யுத்தம்டா, அருமையான யுத்தம், இது மாதிரி ஒரு யுத்தத்தை தான் பார்க்கணும், இப்படி ஒரு யுத்தத்தை பார்க்கலையேன்னு வருத்தப்படு, அதை விட்டுட்டு இப்ப இது மாதிரி யுத்தம் பார்த்ததே இல்லைன்னு ஏன் மறந்து போற, சந்தோஷப்படு, பாரு அருமையான யுத்தம் பாரு, இப்படிதான் இருக்கணும் யுத்தம்னா, இது யுத்தம், வா நம்ம மேற்கொண்டு நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம் வா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, வேண்டாம் கிருஷ்ணா, அர்ஜுனன் சொல்றான்னு என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது, வேண்டாம் பேசாம வா, என்ன தாக்கு பிடிக்க முடியாது, வா பீஷ்மரோட நம்ம இன்னைக்கு யுத்தம் பண்றோம் வா அப்படின்னு கிருஷ்ணன் ரதத்தை முன்னாடி சல்லுன்னு எடுத்துன்னு போய் நிறுத்துறான். அடே அர்ஜுனா வாடா, உன்னதான் காத்துட்டு இருந்தேன், பீஷ்மர் அங்கேருந்து சொல்றார், வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எல்லாரும் ஓடிட்டா பத்தியா, வா நீ யுத்தத்துக்கு வா அப்படின்னு பீஷ்மர் சரமாரியான பானங்களை எடுத்து அர்ஜுனன் மேல பொழிய ஆரம்பிக்க, அர்ஜுனன் சொல்றா, கிருஷ்ணா நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு ரதத்தை திருப்பிடு, வா அப்படியே ஓடிடுவோம், எனக்கு இதுக்கு மேல தாக்க பிடிக்க முடியாது, என்னால இவரோட யுத்தம் பண்ண முடியல, வா இல்ல ரதத்தை இங்கே விடு, ரதத்தை இங்கே விட்டுரு கிருஷ்ணா, வா நானும் நீயும் சல்லுன்னு குதிச்சு ஓடிடுவோம், இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது கிருஷ்ணா அப்படிங்கிறான் அர்ஜுனன். என்னடா அர்ஜுனா என்ன பேசுற நீ, இப்படியா பேசுவ, யுத்தத்துல புறமுதுகிட்டு ஓடுவாளா, இது ஒரு க்ஷத்ரியனுக்கு அழகா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, வா நான் ரதத்தை எடுத்துட்டு முன்னாடி போறேன், யுத்தம் பண்ணுவோம், பாத்துடலாம் இன்னைக்கு ஒரு கை, வா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, அர்ஜுனன் சொல்றான், வேண்டாம் கிருஷ்ணா, அங்க பாரு கிருஷ்ணா எல்லா ராஜாக்களும் ஓடிட்டாப்பா, எல்லா ராஜாக்களும் ஓடிட்டா, அது போல நாமும் ஓடிடுவோம், இங்க பார் எல்லா ராஜாக்களுக்கும் நான் இல்ல சாரதி,
உனக்கு தானே நான் சாரதியா இருக்கேன், அதனால நீ ஓடுறேன்னு சொல்லாத. மத்த ராஜாக்கள் ஓடினா ஓடட்டும், அதனால நம்ம ஓடக்கூடாது, நீ ஓடக்கூடாது. முக்கியமா அர்ஜுனா, என்னுடைய அர்ஜுனன் புறமுதுகிட்டுன்னு ஓடினான் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் நான் உனக்கு ஏற்பட விட மாட்டேன். வா நம்ம முன்னாடி போய் யுத்தம் பண்ணலாம் வா அப்படின்னு கிருஷ்ணன் ரதத்தை வீசி ஓட்டுறான். ஆனால் அர்ஜுனனும் என்ன சொல்றான், இங்க பாரு கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் சரி வாஸ்தவம், இருந்தாலும் நீ இதை ஒரு அவமானம் அப்படின்லாம் நினைக்காத. ஏதோ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு. அர்ஜுனன் சொல்றான், ஒரு தாத்தா பெரம் எடுத்துன்னு வந்தா ஒரு பேரன் பயந்து ஓடுறது சகஜம் தானே. ஏதோ இவர் தாத்தா பெரம் எடுத்துன்னு டே உன்னை அடிப்பேன்டான்னு வரார், ஒரு பேரன் பயந்துட்டு தாத்தா அடிக்காதேன்னு ஓடினா அது சகஜம் தானேப்பா, லோக்கத்துல நடக்கிறது தானே. அந்த மாதிரி என் தாத்தா பெரம் எடுத்துன்னு வரார், நான் ஓடினேன்னு இருக்கட்டும் விட, இதையே நீ அவமானமா எடுத்துக்கிற. தாத்தா தானே அவர், நம்ம தாத்தா தானே, விட்டுட கிருஷ்ணா. இங்க பாரு அர்ஜுனா, உனக்குதான் அவர் தாத்தா, எனக்கு அவர் தாத்தா இல்ல, எனக்கு அவர் மேல எந்த தாட்சிண்யமும் இல்ல அப்படின்னுட்டான் கிருஷ்ணன் ஒரே வார்த்தை. நீ வேணா தாத்தா தாத்தான்னு பாசத்தை வச்சுக்கோ, எனக்கு அவர் மேல எந்த தாட்சிண்யமும் இல்ல, நான் ரதத்தை ஓட்டதான் ஓட்டுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் மேற்கொண்டு ஜிர்ன்னு ரதத்தை ஓட்டுறதுக்கு. உடனே அர்ஜுனன், கிருஷ்ணா நீ சொன்னா கேட்க மாட்டியா, நான் யுத்தம் பண்றதாக இல்ல போ, நான் காண்டீபத்தை கை கீழே வச்சிரு, கீழே வச்சியானா அயோக்கிய பையில உன்னை நானே போட்டுடுவேன், எடு மரியாதையா காண்டீபத்தை எடுத்து யுத்தம் பண்ணு, காண்டீபத்தை கீழே வைக்காத அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, சரி கிருஷ்ணா அங்க பாரு கிருஷ்ணா, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு கிருஷ்ணா, தர்மபுத்திரர் அண்ணா விழுந்துட்டார் அங்க பாரு, பீமசேனன் அண்ணா உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அங்க பாரு, நகுல சகதேவர்கள் அப்படியே அவர்களும் கீழே விழுந்துட்டார்கள், முதல்ல நம்ம போய் அவளை கவனிப்போம் வா, ஒன்னும் பயப்படாத. கிருஷ்ணன் சொல்றான், பயப்படவே பயப்படாத, அது அடிச்ச அடி அடி வாங்கின சரீரம் அதனால விழுந்திருக்கு, அவ்வளவுதான். உயிர் இருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவ 4 பேருக்கும் இன்னும் அது கொஞ்ச நாய் மூர்ச்சையா இருக்கா, அவ்வளவுதான், எழுந்துடுவான். அவளை நினைச்செல்லாம் பயப்படாத அர்ஜுனா, நீ பீஷ்மரோட யுத்தம் பண்ணு, அதுதான் இப்ப முக்கியம். பீஷ்மரோட யுத்தம் பண்ணு, நீ மத்தவாளை பத்தி எல்லாம் கவலைப்படாத, மீதி உன்னுடைய சகோதரர்களுக்கு ஒண்ணும் ஆகாது, அவ எழுந்துருவா, இப்பவே எழுந்துருவா. ஆனா அவ எழுந்த உடனே அவளை சிகிச்சை பண்ணிடலாம், சரியாயிடுவா, நீ பீஷ்மரோட யுத்தம் பண்ணு. கிருஷ்ணா நீ சொன்னா கேட்க மாட்டியா, யுத்தம் பண்ணிதான் ஆகணுங்கிறியா, பண்ணிதான் ஆகணும். இன்னி யுத்தத்தை என்னால விட முடியாது, இவர் நம்மளுடைய சைன்யத்தை சர்வநாசம் பண்ணிட்டார் அப்படிலாம் விட முடியாது, அதனால இவரை முதல்ல நீ இவரோட யுத்தம் பண்ணு பார்க்கலாம் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணன் ஜிர்ன்னு ரதத்தை எடுத்துன்னு முன்னாடி போயிட, அர்ஜுனன் பாக்குறான், புறமுது கிட்ட ஓடுறார்கள் ஒரு பக்கம் ராஜாக்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா பாண்டவர்கள் மீதி 4 சகோதரர்கள் எழுந்துக்க முடியாத நிலைமையில விழுந்து கிடக்கிறார்கள். இத பார்த்த அர்ஜுனன் மீதி ராஜாக்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், ஹே ராஜாதி ராஜாக்களே, யாரும் ஓடாதீர்கள், இப்படி புறமுது கிட்டுன்னு ஓடுறது நமக்கு நல்லது இல்ல, ஓடக்கூடாது. ஏதோ ஜெயிச்சா பூமியில கிடப்போம், இல்ல தோத்து போய் கீழே விழுந்து மடிச்சு போயிட்டோம்னா நமக்கு வீர சொர்க்கம் இருக்கவே இருக்கு, அதனால ஜெயிச்சா பூமியில கிடப்போம், போயிட்டோம்னா சொர்க்கத்துல கிடப்போம். அதனால பயந்துட்டு ஓடி போகாதீங்கப்பா, எல்லாரும் இங்க முன்னாடி வாங்கோ, எனக்கு ஜெய்கோஷம் போடுறதுக்காகவாது ஒரு 4 பேர் பின்னாடி வந்து நில்லுங்கோப்பா. அடே திருஷ்டத்யும்னா, என்னடா நீ சேனாபதியா இருந்துட்டு நீயே ஓடிட்டியேடா, இப்படி நீயே ஓடிட்டியே, முன்னாடி வந்து நில்லு, நீ என் பக்கத்துல வெறும வந்து நில்லு, யுத்தத்தை எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன், யாரும் ஓடாதீங்கோ, திரும்பி வாங்கோ அப்படின்னு அர்ஜுனன் ரதத்துல எழுந்து நின்று கத்தரான். தேர்தட்டுல எழுந்து நின்று அர்ஜுனன் கத்துறத பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு கோபம் வந்துடுது. என்ன கோபம், டே அர்ஜுனா சி போடா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ நடந்துக்கிறது, இங்க உனக்கு எதிர ஒருத்தன் உனக்கு வச்சிர கவச்சமா நான் கிருஷ்ணன் உட்காண்டிருக்கேன், என்னை பத்தி நீ யோசிக்க மாட்டேன், என்னை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காம ஓடின்னு இருக்கார்கள் ராஜாக்கள், அவர்களே ஓடின்னு இருக்கார்கள். ஓடுற ராஜாக்கள் எல்லாம் பார்த்து ஓடாத வாவான்னு அவளெல்லாம் கூப்பிட்டு இருக்கியே, திருஷ்டத்யும்னன் எல்லாம் போய் கூப்பிட்டு இருக்கியே, உன் எதிரில இருக்கிற கிருஷ்ணன் என்ன பார்க்க மாட்டியா நீ? இல்ல கிருஷ்ணா, அப்படி இல்ல கிருஷ்ணா, அந்த ராஜாக்கள்லாம் ஓடுற அவளை கூப்பிட்டாதானே நமக்கு சாகாயம், என்ன தவிர உனக்கு இன்னும் வேற சாகாயம் வேற உனக்கு வேணுமா? ஏண்டா அர்ஜுனா, நீ இப்படி ஆவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு உன்னை பல்லம்ப விட்டுட்டாரு இல்ல பீஷ்மர், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாத்தா பீஷ்மர் தான். ஏன் அர்ஜுனனை இந்த அளவுக்கு புலம்ப விட்ட இந்த பீஷ்மரை நான் இப்ப என்ன பாடுபடுத்துறேன் பார், இந்த பீஷ்மர் இருக்கிறதுனால தானே இவ்வளவு தூரம் என் அர்ஜுனனை புலம்ப விட்டுட்டான், என் அர்ஜுனன் மேலேயே கை வைப்பியா, நான் என்ன செய்யறேன் பார், இனி இந்த பீஷ்மரை நான் என்ன பாடுபடுத்துறேன் பார் அப்படின்னு ஜல்லுன்னு ரதத்துல இருந்து கிருஷ்ணன் கீழே குதிச்சான். திருத ரதச்சரணோப்யயாச்சலத்குஹும் ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயஹ ஸ்வனிகமமபஹாய மத்
प्रतिज्ञा नृतमतिकर्तुम् अवप्लुतो रथस्थः धृतरथचरणोऽभ्ययाचलद्गुः हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः धृतरथचरणो ரதச்சக்கரத்தை அப்படி கையில தூக்கிட்டானா கிருஷ்ணன். சல்லுன்னு இந்த பீஷ்மனை நான் இப்ப என்ன பாடுபடுத்த போறேன் பார் அப்படின்னு தேர்தட்டுல எழுந்து நின்னான் கண்ணன். ஹே பீஷ்மா, ஹே பீஷ்மா, என்ன யுத்தம் பண்ற? என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? என்ன ஓ இஷ்டமா? ஓ இஷ்டத்துக்கு எல்லாரையும் அடிச்சு தள்ளுற? இந்த அளவுக்கு அதர்மத்துக்காக பாடுபட்டேன்னா நீ ஒழிஞ்சு போயிடுவ பீஷ்மா. ஹே பீஷ்மா, ஜாக்கிரதை, ஒழிஞ்சு போயிடுவ, ஒழிச்சு கட்டுறேன் பாரு உன்ன முதல்ல அப்படின்னு ரதச்சக்கரத்தை கையில எடுத்தான். வாஸ்தவத்துல சிசுபாலனுக்கு எடுத்த சக்கரம் எடுக்கல, சுதர்சன சக்கரத்தை எடுக்கல. ஏன்னா ரதம் இருக்கு இல்லையா, தேர், அந்த தேருக்கு 2 சக்கரம் தான். எப்படியாவது யுத்தத்துல ஏதாவது ஒரு சக்கரம் அப்படி கயண்டு கீழே போயிடுத்துன்னா இன்னொரு சக்கரத்தை எடுத்து மாட்டணும். அதனால ஸ்பேரா ஒரு சக்கரம் வச்சிருப்பான் இன்னைக்கும் சாரதி. நம்ம எல்லாம் இப்ப காருக்கு வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்பேரா ஒரு வீல் வச்சிருக்கோம், நம்ம டிக்கில வச்சிருப்போம். அது போல அங்க ஸ்பேரா ஒரு சக்கரம் வச்சுட்டு இருந்தான் கிருஷ்ணன். எப்படியே ஏதாவது ரத சக்கரம் ஏதாவது கைண்டு விழுந்துடுதுன்னா அந்த ஸ்பேரா அந்த சக்கரம் மாட்டிக்கணும்னு அந்த சக்கரத்தை எடுத்தாலும். திருத்த ரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ரதாங்க பாணி சகஸ்ரநாமத்துல வருது இல்லையா. பீஷ்மர் இதை பார்த்ததுனாலதான் சொல்றார் ரதாங்க பாணி, ரத சக்கரத்தை கையில எடுத்துன்னு வந்தான் அப்படின்னு. திருத்த ரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ரத சக்கரத்தை கையில எடுத்தான். கையில எடுத்து ஹே பீஷ்மா, என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? அதர்மத்துக்காக இப்படியா பாடுபடுவேன்? இதோ உன்னை இப்ப முதல்ல ஒழிச்சு கட்டுறேன். ஏன் அர்ஜுனன் மேல கை வைப்பியா? மீதி 4 பேரை வேணா நீ அடிச்சிருக்கலாம், அடிக்க நானும் விட்டேன். ஆனா அர்ஜுனன் மேல கை வைக்க நான் விடுவேனா? இந்த அளவுக்கு என் அர்ஜுனனை புலம்ப விட்ட உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பார், ஹத்தோ பீஷ்மஹா அப்படின்னு ஜல்லுன்னு ரதத்துல இருந்து குதிச்சான் கிருஷ்ணன். கதோத்தரியஹா அப்படி ரியலா காட்டணும். ஆத்திரக்காரன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத ரியலா காட்டுறான் கிருஷ்ணன். எப்பவுமே கோபத்துல ஒருத்தன் அடிக்க வரேன்னு வரச்சே தன்னுடைய சிண்டு அவிழ்ந்திருக்கா இல்ல உத்தரியம் அவிழ்ந்திருக்கா இதெல்லாம் பார்க்க மாட்டான். கோபத்தோட அப்படியே அது தன்னுடைய வஸ்திரம் கைண்டி விழுந்திருக்கா எதையும் பார்க்காம அப்படியே அடிக்கிறதுக்கு ஓடி வருவான்ல ஆத்திரக்காரன். அது போல கிருஷ்ணனுக்கு ஆத்திரம் வந்து கதோத்தரியஹா உத்தரியம் கண்டு கீழே விழுந்துடுத்தான். கிருஷ்ணனுடைய அந்த பீதாம்பரம், ஆசாசையா அணிஞ்சிருந்த பீதாம்பரம், அது அந்த சூரிய கிரணங்களாலே நெய்யப்பட்ட பீதாம்பரம். இத பீஷ்மர் ஒவ்வொரு தரையும் வர்ணிப்பார். அந்த கிருஷ்ணனுடைய அந்த பீதாம்பரம் தக 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 தகன்னு ஜொலிக்கக்கூடிய பீதாம்பரம். ஏன்னா பீதாம்பரதாரி, பீதாம்பரத்து மேல அவ்வளவு ஆசை இருக்கு கிருஷ்ணனுக்கு தன்னுடைய பீதாம்பரம்னு. அந்த பீதாம்பரம் எப்படி இருக்காம்? திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே ரவிகர கௌரவராம்பரம் ததானே. ரவிகர, ரவீன சூரியன், சூரிய கிரணங்களாலே நெய்யப்பட்ட அந்த பீதாம்பரத்தை, தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடிய அந்த பீதாம்பரத்தை அப்படி அணிஞ்சிண்டு கண்ணன் இப்படி தேர்தட்டுல அப்படி ரதத்தை அப்படி ஓட்டிண்டு வரைச்சு ஜிலுக்கு 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 ஜிலுக்குன்னு கண்ணன் அப்படி தேர்தட்டை ஓட்டிண்டு வரைச்சே. வபுரலக குலாவிருதான நாப்ஜம், வபுரலக குலாவிருதான நாப்ஜம். அப்படி கிருஷ்ணனுடைய அலக்கங்கள், அவனுடைய கேசங்கள், கிருஷ்ணனுடைய கேசங்கள் அப்படி மேலையும் கீழியும் மேலையும் கீழியும் அப்படி போயிட்டு போயிட்டு வர வபுரலக குலாவிருதான நாப்ஜம் விஜய சகே, விஜய சகே, விஜயனுடைய சகா, அர்ஜுனனுடைய சகா, விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாக. பீஷ்மஸ்துதி. பீஷ்மர் இதை பார்த்து இந்த காட்சியை அனுபவிக்கிறார். அப்படி கேசங்கள் அலக்கங்கள் இப்படி ஆட தன்னுடைய விஜயன், தன்னுடைய சகாவான அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே வபுரலக குலாவிருதான நாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யாக. விஜய சகா எப்படி புறப்பட்டு வரான்? அந்த உத்தரியம் அவிழ்ந்து கீழே விழறது கூட தெரியாம அவ்வளவு ஆத்திரம். ஹதோ பீஷ்மஹாவா, வாடா கிருஷ்ணா வா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு பீஷ்மர் அங்க நிக்கிறார், காத்துன்னு இருக்காரு. கிருஷ்ணன் வரணும்னு தான் காத்துன்னு இருக்கார். கதோத்தரியஹான்னு தன் உத்தரியம் கழுண்டு இப்படி கீழே விழுந்தது கூட தெரியல. அப்படி அந்த சாரதிக்கு உண்டான ஆசனத்து மேல உத்தரியம் கழுந்து விழ கதோத்தரியஹா. ஆனா நான் பீஷ்மர வதம் பண்றேன்பான்னு திருத்த ரத சரணஹா ரத சக்கரத்தை கையில தூக்கிடான்.
இந்த உத்தரியம் கழண்டு கீழே விழுந்ததுக்கு பலவேறு பாவங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தா இங்க சாரதி தானே என்னைக்குமே குதிரைகளை அடக்குவான். அப்படி சாரதி இப்ப இறங்கி கீழே யுத்தத்துக்கு போயிட்டான். கிருஷ்ணனாகி இந்த சாரதி இப்ப பீஷ்மரை அடிக்கணும்னு இறங்கிட்டான். பீஷ்மரை அடிக்கணும்னு சாரதி இறங்கின உடனே குதிரைகள் இனி அடங்காது. சாரதி இல்லாத போனா குதிரைகள் அடங்காது. அதனால தன் உத்தரியம் இருந்தா உத்தரியமே, இந்த உத்தரியம் இருக்கிற சாயல்ல கிருஷ்ணன் இருக்கான்னு இந்த குதிரைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற பாவத்துல உத்தரியத்தை கைட்டி போட்டுட்டு போனா நாம் கதோத்தரியா. மேல குதிரைகள் அடங்காம போயிட போறதே, அந்த குதிரைகளுக்கு இந்த உத்தரியமே சாரத்தியம் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு போட்டானாம் கதோத்தரியா. அர்ஜுனனுக்கு ஒரு ரக்ஷ போல போட்டுட்டு போனானாம். நான் இப்ப இறங்கி பீஷ்மரோட யுத்தம் பண்ண நான் போயிட்டு இருக்கேன். இந்த சைடு கேப்ல யாராவது வந்து அர்ஜுனன் மேல கை வச்சுட போறாளே, இந்த உத்தரியமே அர்ஜுனனுக்கு ரக்ஷையா இருக்கட்டும்னு போட்டானாம் கதோத்தரியா. மேல கபித்வஜன் ஆஞ்சநேயர் இருக்கார் அர்ஜுனனுடைய ரதத்துல. கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் தான் ஆஞ்சநேயர் அங்க இருப்பார். பீமசேனன் திரௌபதிக்காக சௌகந்திக புஷ்பம் எடுத்துன்னு வர போற சமயத்துல ஆஞ்சநேயர் கிட்ட பீமசேனன் பிரார்த்தனை பண்ணிட்டான், குருக்ஷேத்திர யுத்தத்துல நீங்கள் வரணும், அர்ஜுனனுடைய ரதத்துல நான் இருப்பேன்னு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கார். கபித்வஜனாக அர்ஜுனனுடைய கொடியில இருக்கார் ஆஞ்சநேயர். கிருஷ்ணன் இறங்கிட்டான்னா ஆஞ்சநேயரே இறங்கிடுவார். ஆஞ்சநேயர் இறங்காம இருக்கணுங்கிறதுனால நான் கிருஷ்ணன் இங்கதான் இருக்கேன், இதோ போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு அவருக்கு காட்டணுங்கிறதுக்காக போட்டானாம் கதோத்தரியா. ஒரு க்ஷணம் ஆனாலும் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் நான் பண்றேன்னு வேற யாராவது வந்துட போறாளே. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் சரி இப்பதான் கிருஷ்ணன் இல்லையே, கிருஷ்ணன் தான் யுத்தம் பண்ண போயிட்டானே பீஷ்மரோட, அதனால இப்ப வேணா நம்ம வேணா அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணுவோம்னு வேற யாராவது வந்து பார்த்த சாரதி ஆயிட போறாளே. பார்த்த சாரதிங்கிற டைட்டில் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், அர்ஜுனனுக்கு சாரத்தின்னா அது நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஆசையில இங்க நான் வந்துடுவேன், எனக்கு இது எனக்கான ஆசனம் அப்படின்னு போட்டுட்டு போனாம் கதோத்தரியா. நம்ம பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போனா அப்படி நமக்கு சீட் போட்டு போவோம்ல, நம்ம கர்ச்சீஃப் எடுத்து அப்படி போடுவோம் இல்லையா, அது போல அதெல்லாம் கிருஷ்ணன் காட்டினது தானே. கிருஷ்ணன் இது எனக்கான ஆசனம்னு போட்டு போயிருக்கான் கதோத்தரியா. இதுல இனி பீஷ்மருக்கு அந்திம காலம் வந்துடுது. அந்திம காலம் வந்ததுனால தன்னுடைய வக்ஷஸ்தலத்தினுடைய லக்ஷ்மி அவருக்கு தரிசனம் கொடுக்கட்டும். என்னுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிற லக்ஷ்மி, அந்த வீரலட்சுமி அவரை பார்க்கட்டும். ஏன்னா பீதாம்பரம் இருந்தா வக்ஷஸ்தலத்து லக்ஷ்மி தரிசனம் ஆகாது. வக்ஷஸ்தலத்துடைய லக்ஷ்மி அவரை பார்க்கட்டும் அப்படின்னு ஆசையோட போட்டானாம் கதோத்தரியா. மேற்கொண்ட அர்ஜுனனுக்கு வெற்றி கொடி போல போட்டுட்டு போனாராம். அர்ஜுனா கவலைப்படாத, உனக்கு தான் ஜெயம் அப்படின்னு அந்த வெற்றி கொடி போல போட்டுட்டு போனானாம் கதோத்தரியா. இப்படி உத்தரியம் கண்டு கீழே விழுந்தது கூட தெரியாம ஆத்திரக்காரன் எப்படி இருப்பானோ அதே போல ஹதோ பீஷ்மஹான திருத ரதச்சரணோ வ்யயாச்சலத்குஹு. இப்ப யார் பிரதிஜையை விட்டா? கிருஷ்ணன் தான் பிரதிஜையை விட்டுட்டான். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணன் பீஷ்மருக்காக தம் பிரதிஜையை விட்டுட்டான். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞா. தன்னுடைய பிரதிஜை முக்கியம் இல்ல, என்னுடைய பக்தனுடைய பிரதிஜை தான் முக்கியம். இங்க 2 பக்தர்களை காப்பாத்தி ஆகணும். பீஷ்மர் என்னுடைய பரம பக்தர், உன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கார் பீஷ்மர், அவருடைய பிரதிஜையை காப்பாத்தணும். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞா. மேலும் இன்னொன்னு, என்னுடைய அர்ஜுனனுக்காக நான் என் பிரதிஜையை கூட விடமாட்டேனா என்ன? அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவனை காப்பாத்துறதுக்காக நான் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன். என் பிரதிஜை என்ன? ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதி கர்த்தும் அவப்ளுதோரதஸ்தஹ திருத ரதச்சரணோ வ்யயாச்சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிவம் கதோத்தரியா. திருத ரதச்சரணோன்னு ரதாங்க பாணியா கிருஷ்ணன் புறப்பட்டு வர, கிருஷ்ணன் நேர ஹதோ பீஷ்மஹா அப்படின்னு பீஷ்மருடைய கழுத்துல நேர அந்த சக்கரத்தை வீசிடணும்னு இப்படி புறப்பட்டு பீஷ்மருடைய ரதத்தை நோக்கி வரான். அர்ஜுனன் மேலையா கை வச்ச அப்படின்னு புறப்பட்டு கோபத்தோட வர, இந்த கோபத்தை 33 கோடி தேவர்களும் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காளா. பார்த்துட்டு இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு பயந்துக்கிறாளாம். எல்லாரும் காது மேல கைய வச்சுக்கிறார்கள், ஹாயின்னு கத்துறார்கள். கிருஷ்ணனுக்கு இவ்வளவு கோபம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு பீஷ்மர் ஒழிஞ்சார், ஆயிடுச்சு, பீஷ்மருடைய கதை முடிஞ்சுது. இன்னையோட பீஷ்மர் கதை முடிஞ்சுது. ஹாத்தோ பீஷ்ம ஹாத்தோ பீஷ்ம தத்ர தத்ர வச்சோ மஹத் அஸ்ரூயத மகாராஜா வாசுதேவ பயாத்
ஹதோ பீஷ்ம ஹதோ பீஷ்மா. எல்லா தேவர்களும் கத்தரார்களாம், ஹதோ பீஷ்மா ஹதோ பீஷ்மா. இன்னைக்கு பீஷ்மர் ஒழிஞ்சார், இனிமே பீஷ்மரோட இனிமே இருக்க மாட்டார் பீஷ்மர். இவ்வளவு கோபம் கிருஷ்ணனுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லையே. கேட்பார் செவி சுடும் கீழ்மை வசவுகளே வைக்கும்னு நல்ல வார்த்தையே வராது சிசுபாலனுக்கு. அவ்வளவு வார்த்தை சிசுபாலன் பேசியும் வராத கோபம். அப்ப கூட சுதர்சனத்தை எடுத்தார், சக்கரத்தை எடுத்தார், கொய்தினார். ஆனா இவ்வளவு கோபம் வந்தது இல்லை. ஆனால் இப்ப கிருஷ்ணனுக்கோ டே பீஷ்மா ஒழிச்சு கட்டுறேன் பயலே அப்படின்னு கண்கள்ல முழி பிதுங்க, அக்னி ஜுவால பறக்க கிருஷ்ணனுடைய கண்கள் அப்படியே செவந்து போய் அர்ஜுனன் மேல கை வைப்பியா அப்படிங்கிற கோபத்தோட கூட ரதாங்கபாணியா புறப்பட்டு வந்து ஹதோ பீஷ்மா ஹதோ பீஷ்மா தத்ர தத்ர வச்சோ மஹத் தத்ர தத்ர வச்சோ மஹத். எல்லா தேவர்களும் பேசிக்கிறார்களாம், பீஷ்மர் இன்னைக்கு போயிட்டான், அர்ஜுனன் மேல கை வச்சா விடுவானா கிருஷ்ணன்? அது எப்படி விடுவான்? அதனால அவ்வளவு கோபத்தோட புறப்பட்டு வரான் பார் அப்படின்னு. ஏன் அர்ஜுனனை புலம்ப விட்டுட்டியே, அர்ஜுனனை ரதத்துல இருந்து இறங்கி ஓடிடலாம்னு சொல்ல வச்சுட்டியே, அவ்வளவு திமிரா உனக்கு, ஒழிச்சு கட்டுறேன் பார் அப்படின்னு. ஹதோ பீஷ்மா ஹதோ பீஷ்மா தத்ர தத்ர வச்சோ மஹத் அப்படி ரதச்சக்கரத்தை எடுத்து அவர் மேல வீசணும்னு போக வரச்சே பீஷ்மர் என்ன பண்றார், உடனே தன்னுடைய பானங்கள் எல்லாம் கீழே வச்சார். இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆத்திரத்தோட யுத்தம் பண்ணார். தன் பானங்கள் எல்லாம் கீழே வச்சு கிருஷ்ணன் இப்படி ரதாங்க பாணியா கிருஷ்ணன் வரத பார்த்ததும் பீஷ்மர் தன்னுடைய பானங்கள் எல்லாம் கீழே வச்சு சிரசு மேல கை குவிக்கிறார். சிரசு மேல கை குவிச்சு, கண்ணா ஸ்வாகதம், உனக்கு ஸ்வாகதம், வா வரணும், நீ இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், வா. உவாச்ச சைவ கோவிந்தா அசம்பாந்தேன சேதசாகா ஹே ஹே ஹி புண்டரீகாக்ஷா தேவதேவ நமோஸ்துதே தேவதேவ நமோஸ்துதே. தேவதேவா தேவதேவா புண்டரீகாக்ஷா கோவிந்தா உனக்கு நமோஸ்துதே அப்படின்னு சிரசு மேல கை கூப்பிச்சார் பீஷ்மர். என்ன வா கண்ணா அப்படின்னு சிரசு மேல கை கூப்பிச்ச பீஷ்மர், ஏ ஹே புண்டரீகாக்ஷா தேவதேவ நமோஸ்துதே, ஏ தேவதேவா நமோஸ்துதே, இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், ரதச்சக்கரத்தை எடுத்துன்னு வர இல்ல கண்ணா அப்படின்னு உடனே சிரசு மேல கை கூப்பிச்ச அந்த கைகளை உடனே கீழே இப்படி தகர்த்தி சரண்டர் ஆறா கிருஷ்ணன் கிட்டக்க. என்ன அடி அப்படின்னு கெஞ்சரார் பீஷ்மர். சரண்டர் ஆயிட்டார் கிருஷ்ணன்ட்ட. என்ன அடி கிருஷ்ணா, உன்னுடைய ஆசை தீர என்ன அடி. நான் தான் அர்ஜுனன் மேல கை வச்சுட்டேன் இல்ல, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். அவன் மேல கை வச்ச உடனே இப்ப உனக்கு கோபம் வந்தது இல்ல, இதுதான் எனக்கு வேணும், என்ன அடி. இது இல்லையே என்னுடைய விதி. என்னுடைய விதி வீராதி வீரனா இருந்து நான் சந்தனு மகாராஜனுடைய பிள்ளையா பிறந்து கங்காதேவியினுடைய புத்திரனா இருந்து பரசுராமர் கிட்ட போய் வில்வித்த கத்துண்டு பரத வம்சத்துல இருந்து எத்தனை தலைமுறைகளை நான் பார்த்தேன், எத்தனை தலைமுறைகளை நான் வளர்த்தேன். என்னுடைய சகோதரன் விசித்திர வீரியன் சித்ராங்கதனுக்கு விவாகம் பண்ணணும்னு விசித்திர வீரியனுக்கு விவாகம் பண்ணி வச்சு அவனுடைய புத்திரர்கள் திருத்தராஷ்டிரன், பாண்டு, விதுரன், அவனுடைய புத்திரர்கள் எத்தனையோ தலைமுறைகளை நான் பார்த்துட்டேன். எத்தனையோ பேர்களை நான் வளர்த்தேன், எத்தனையோ பேர்களை நான் விவாகம் பண்ணி வச்சேன். என் குடும்பத்தை நான் நல்லபடியா நடத்தின்னு போகணும்னு நினைச்சேன். ஆனால் வீராதி வீரனா நான் இருந்தேன், பரசுராமரையே நான் தோக்கடிச்சேன். ஆனா என்னுடைய விதி எப்படி தெரியுமா அமைஞ்சது, சிகண்டி அடிச்சு நான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விதி. ஆனால் விதிய கூட மாத்த நீ வல்லவன். அதனால கண்ணா நான் உன்கிட்ட கேட்கிறேன், கெஞ்சிக்கிறேன், என்ன நீ அடிச்சுடு, இன்னைக்கு என்ன விட்டுடாத, என்ன அடிச்சு என்ன வீழ்த்து. ரோகம் இருக்கிற வரைக்கும் பீஷ்மர் கிருஷ்ணன் கையால வதமானான் அப்படிங்கிற ஒரு பெருமையை எனக்கு கொடுத்துரு. மமாத்ய சாத்வத ஸ்ரேஷ்டாம் பாதயஸ்ய மகாஹவே त्वया हि देव संग्रामे हतस्यापि ममानगा हतस्यापि ममानगा हतस्यापि ममानगा. என்ன வதம் பண்ணிடு கிருஷ்ணா, தயவு செஞ்சு மனசை மாத்தின்றாத. ரதச்சக்கரத்தை எடுத்துன்னு வர இல்லையா, அது என்னுடைய கழுத்துல வீசி என்ன மரணத்தை எனக்கு கொடுத்துடு, பரவாயில்ல, எனக்கு ஸ்வச்சந்த மிருத்யுன்னு இருந்த போதிலும் இப்ப கிருஷ்ணன் அடிக்கிறாங்கிறச்சு இந்த மிருத்யுவை நான் இப்ப சங்கல்பிக்க மாட்டேனா. எனக்கு ஆசை தீர நீ என்ன அடிச்சு கிருஷ்ணன் கையால பீஷ்மர் போனான் அப்படிங்கிற ஒரு பெருமையை எனக்கு கொடுத்துடு. ஸ்ரேயேவ பரம் கிருஷ்ணா லோகே பவதி சர்வதஹ
லோகே பவதி சர்வதஹ. லோகம் இருக்கிற வரைக்கும் பீஷ்மரை யார் வதம் பண்ணா அப்படின்னா பீஷ்மர் கிருஷ்ணன் வதம் பண்ணான் அப்படின்னு சொல்லும்படியா என் சரித்திரத்தை மாத்திட, தயவு செஞ்சு மாத்திட. அதனால நான் உன்னை சரணம் அடைகிறேன், என்னை சீக்கிரமா வதம் பண்ணு. ஏஹி புண்டரீகாக்ஷா தேவதேவ நமோஸ்துதே அப்படின்னு கையெல்லாம் விளக்கினார். விளக்கி கிருஷ்ணன் தன்னை அடிக்கணுங்கிறதுக்காக தலையை தூக்கி தன் கழுத்தை காட்டுறார். இந்த கழுத்தை காமிச்சுட்டு பீஷ்மர் இப்படி நிக்கிறார். நின்ன உடனே கிருஷ்ணன் விடல, அத்தோ பீஷ்மஹான்னு அடிக்கிறதுக்கு தான் போறான். சக்கரத்தை அப்படி எடுத்து வீசிடணும் பீஷ்மருடைய கழுத்துலன்னு வரைச்சு உடனே அங்க அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கான். இது எங்க இங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்த அர்ஜுனன் எங்க போயிட்டான், கிருஷ்ணன் எங்க போயிட்டான், உத்தரைய மட்டும் இங்க கிடக்கிறது, எங்க போயிடுது இந்த கிருஷ்ணன், இந்த வாண்டு எங்க ஓடி போயிடுறதுக்குள்ள எங்க டே கிருஷ்ணா எங்கடா போனேன்னு பார்த்தா எதிரில ரத சக்கரத்தை தூக்கிட்டு போய் பீஷ்மர் தாத்தாவை அடிக்க போயிட்டு இருக்கு. இது யார் அனுமதியில இது இப்ப போச்சு, இதோ வரேன் வா அப்படின்னு ஒரு சல்லுன்னு ரதத்துல இந்த அர்ஜுனன் கீழே குதிச்சான். கீழே குதிச்சு டே கிருஷ்ணா போகாத நில்லு, பீஷ்மர் அடிக்காத அப்படின்னு ஓடி போய் கிருஷ்ணனுடைய சரணத்தை போய் ஒரு கட்டிண்டான் அர்ஜுனன். வேண்டாம் அடிக்காத, சொல்றேன் இல்லையா அடிக்காத, எதுக்காக இப்ப பீஷ்மர் அடிக்க போற, அடிக்காத அப்படின்னு அர்ஜுனன் தடுக்கிறான். இப்படி கிருஷ்ணனை கட்டி அணைச்சு அத கிருஷ்ணனை போக விடாம அர்ஜுனன் தடுக்க, கிருஷ்ணனோ என்னை விடு அர்ஜுனா விடு, என்னை ஏன் தடுக்கிற விடு அப்படின்னு கையையும் காலையும் உதறானாம். பின்புறமா வந்து அர்ஜுனன் கிருஷ்ணனை கட்டிக்க, கிருஷ்ணனோ என்னை விடுன்னு கையையும் காலையும் குதிச்சுட்டு உதறிண்டு குதிக்க இந்த கண்கொள்ளா காட்சியா இருக்கு பீஷ்மருக்கு இது. ஒரு பக்கம் அர்ஜுனன் வந்து போகாதன்னு தடுக்கிறான் கிருஷ்ணனோ என்னை விடுடா, இன்னைக்கு இவரை நான் அடிச்சுட்டு மறுவேலை அப்படின்னு கிருஷ்ணனோ கையையும் காலையும் உதறிண்டு குதிக்க இந்த ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டி பீஷ்மர் அப்படியே பார்த்துண்டு இதை ரசிச்சுட்டு நின்று இருக்கார். ஆனால் கிருஷ்ணனோ போகாத, அவரை விட்டுடு கோவிந்தா, அவரை அடிக்காத விடு கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு. சம்பாவிதோஸ்மி கோவிந்தா த்ரைலோகேநாத்ய சம்யோகே பிரஹரஸ்வ சதேஷ்டம் வை தாசோஸ்மி தவ சானக. அர்ஜுனா கிருஷ்ணனை தடுக்காத, பீஷ்மர் சொல்றார் கிருஷ்ணனை தடுக்காத, நான் அவனுடைய தாசன், அவனுடைய பக்தன்னா அவனுடைய தாசன்னா எனக்கு எது ஹிதம்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், என்னுடைய நல்லது கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால அதை தெரிஞ்சுதான் கோவிந்தன் என்ன அடிக்க வரான், அவனை நீ தடுக்காத. சம்பாவிதோஸ்மி கோவிந்த, அத்தகைய கோவிந்தனுக்கு நான் தாசன், தாசோஸ்மி தவ சானகா. அதனால கோவிந்தனை தடுக்காத பார்த்தா அவனை விட்டுடு. அர்ஜுனா தயவு செஞ்சு கிருஷ்ணனை தடுக்காதப்பா, விட்டுடு, அவன் ஆசை தீர அடிக்கட்டும். அன்வகேன தத பார்த்தா சமபித்ருத்ய கேசவம் நிஜக்ராஹ மகாபாஹு பாஹுப்யாம் பரிகிருஹ்ய வை. பார்த்தா நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்குறியா இல்லையா, கிருஷ்ணனை விடுறியா இல்லையா அப்படின்னு பீஷ்மர் சொல்ல, ஆனால் அர்ஜுனனோ அதை காதுல வாங்காம கண்ணா போகாத, பீஷ்மர் அடிக்காத. ஏன் அடிக்க கூடாது ஈவரக்கமே இல்லாம நம்ம சைன்யத்தை அடிச்சு வீழ்த்திருக்கார், உன்னுடைய 4 சகோதரர்களை அடிச்சு கீழே தள்ளியிருக்கார், எல்லாம் இவர் இஷ்டமா போச்சு. அதர்மத்துக்காக நின்றுண்டு தர்ம பட்சத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கார். இவரை பின்ன வதம் பண்ணாம என்ன பண்ணணுங்கிற, விடு என்னை, இந்த சக்கரத்தை தூக்கி இவர் கழுத்துல வீசினாதான் எனக்கு இன்னைக்கு ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு கிருஷ்ணன் அந்த சக்கரத்தை வீச போக, அர்ஜுனனோ இனி இவன் வேலைக்கு ஆக மாட்டான், கிருஷ்ணன் அடிச்சிடுவான் போல இருக்கு பீஷ்மரை. அதனால உடனே அர்ஜுனன் இனி இவனை வேற விதமா பேசினாதான் கிருஷ்ணன் அடங்குவான்னு, கிருஷ்ணா நீ சாரதி தானே, நீ என்ன ரத்தியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். நான் ரத்தி, நீ சாரதி, நான் எஜமானன், நீ எனக்கு வேலை செய்ய வந்த சாரதி, நீ என்ன ரத்தி மாதிரி நடந்துக்கிற, நீ எதுக்கு பீஷ்மர் தாத்தாவை அடிக்க போற, பீஷ்மரை வதம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, அந்த வேலையை நீ செய்யணுங்கிற அவசியம் இல்ல. மமைஷ பாரஹ சர்வோஹி ஹனிஷ்யாமி பிதாமஹோ ஷபே கேசவா சஸ்திரேன சத்யேன சுக்ருதேன சக. மமைஷ பாரஹ, பீஷ்மர் அடிக்கிறது மமைஷ பாரஹ, அது என்னுடைய பாரம், பீஷ்மர் அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அனிஷ்யாமி பிதாமஹோ, அவர் அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கர்மா. நீ தானே சொன்ன கர்மண்யவாதிகாரஸ்தேன்னு எனக்கு சொன்னியே, உபதேசம் பண்ணியே, என்னுடைய கர்மாவை என்ன செய்ய விடு, என் கர்மாவை நீ இப்ப எதுக்கு கையில எடுக்கிற, நான் சொல்ற பேச்ச கேளு.
நீ சாரதியா நடந்துக்கோ, ரதி போல நீ நடக்காத அப்படின்னு உடனே ரத சக்கரத்தை கீழே போட்டான் கண்ணன். இப்படி அர்ஜுனனுடைய முகத்தை பாக்குறான். என்னடா சொன்ன? நான் சாரதியா? ஆமா, எனக்கு நீ சாரதி தானே? இல்லையா? பின்ன இல்லைன்னு சொல்லிடு, எனக்கு நீ சாரதி தானே அப்படின்னு. ஆமாண்டா, உனக்கு நான் சாரதி தான்டா, ஓ மேல கை வச்சுட்டார்டா, அதனாலதான் பரவாயில்ல விடு, விட்டுட்டு போ. ஏதோ நான் யுத்தம் இந்த மாதிரி கோலாகலமா போயிடுத்தே, நம்முடைய சைன்யம் எல்லாம் சர்வநாசம் ஆயிடுத்தேங்கிற ஏதோ ஒரு வேகத்துல நம்ம திரும்பி ஓடிடலாம்னு சொன்னேன். அதுக்காக நான் அப்படிலாம் ஓட மாட்டேன். நீ சாரதியா நடந்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே, சொல்லுடா நன்னா சொல்லு, உன்னை தவிர வேற யாருக்கு உரிமை இருக்கு என்ன சொல்றதுக்கு? எப்போதுமே அர்ஜுனன் இப்படிதான் பேசுவான். ஏன்னா அவ 2 பேருமே சிநேகிதர்கள், அப்படிதான் பேசிப்பான். உன்னை தவிர வேற யாருக்கு உரிமை இருக்கு என்ன சொல்றதுக்கு? நீ தாராளமா சொல்லலாம், ஆனாலும் நீயே சொன்னாலும் நான் இன்னைக்கு விட மாட்டேன் இவரை, அதனாலதான் நான் கோபத்தோட வந்தேன் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு, நான் இப்படி சொன்னாதான் நீ அடங்குவேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மத்தபடி நீதான் எனக்கு ஜெகத்பிதா, நீதான் எனக்கு ஜெகத்குரு, நீ கொஞ்சம் நான் சொல்றத கேளு கிருஷ்ணா, உன்னுடைய பிரதிஜ்ஞையை நீ விடாத. என்னுடைய லட்சியம் அதுதான். கிருஷ்ணன் தன் பிரதிஜ்ஞையை விட்டுட்டான்னு நாளைக்கு நான் லோகம் பேசக்கூடாது. உன்னுடைய பிரதிஜ்ஞையை நீ விட்டுடாத. ஏதோ ஆயுதத்தை கையில எடுத்துட்டியே, உன் பிரதிஜ்ஞையை விட்டுட்டியே, இப்படி நீ விடலாமா கிருஷ்ணா? உனக்கு அவப்பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை தடுத்தேன். தயவு செஞ்சு பின்னாடி வா சொல்றேன், மரியாதையா வா. இவரை வதம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நீ வா. நான் வதம் பண்ணியே தீருவேன் பீஷ்மரை, நீ வா, நீ பின்னாடி வா. நீ அதுக்காக அவரை வதம் பண்ணி கிருஷ்ணன் குருக்ஷேத்திர யுத்தத்துல பீஷ்மரை வதம் பண்ணான்னு நீ ஒன்னும் அவப்பேருக்கு நீ ஆளாகாத. நீ என்ன சொல்லியிருக்க? நான் சாட்சி மாத்திரமா யுத்தத்தை தான் பார்ப்பேன், நான் வேற யாரையும் வதம் பண்ண மாட்டேன், ஆயுதத்தை கையில எடுக்க மாட்டேன்னு நீ சொன்னியே. சொல்லிட்டு இப்ப நீ உனக்கு ஒரு அவப்பேர் வர நான் விடுவேனா? வா கிருஷ்ணா பின்னாடி வா அப்படின்னு கட்டி அணைச்சு கிருஷ்ணனை அர்ஜுனன் அழைச்சிட்டு போய் தன்னுடைய மறுபடியும் அந்த சாரதிக்கு உண்டான ஆசனத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனை உட்கார வச்சு, பாரு முகமெல்லாம் எப்படி வேர்த்திருக்கு கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து கிருஷ்ணனுடைய முகத்தை நன்னா அப்படி தொடச்சி விட்டு கிருஷ்ணனை ஆஸ்வாசப்படுத்தி கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்து, கிருஷ்ணா கோபப்படாதப்பா, இவ்வளவு கோபப்படாத. நீ கோபப்பட்டா ஒரு க்ஷணம் சூரிய ரதமே திக்குமுக்காடி போயிடுது, சூரிய ரதமே அங்கேயும் இங்கேயும் அப்படி ஓடுறாப்பெல்லாம் எனக்கு தோணித்துப்பா. நீ உன்னுடைய கோபம் உன்னுடைய சாந்தி மட்டும்தான் இந்த லோகம் தாங்கும், உன்னுடைய கோபத்தை இந்த லோகம் தாங்காது. அதனாலதான் சொல்றேன், பீஷ்மருக்காக எல்லாம் நீ உன் கோபத்தை எடுக்காத. பீஷ்மருக்காக இல்லடா அர்ஜுனா, ஓ மேல கை வைக்க பார்த்தார், அதுதான் எனக்கு வந்த கோபம். சரி கிருஷ்ணா, நீ என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? பரவாயில்ல விடு, ஒன்னும் ஆகாது. நீ இருக்கிறச்சே எனக்கு என்ன ஆக போறது? எனக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்காக உன் பிரதிஜ்ஞையை நீ விடாத. நீங்க வா, நான் யுத்தம் பண்றேன்ப்பா, நான் யுத்தம் பண்ணத்தான் போறேன் அப்படின்னு அர்ஜுனன் உடனே தேர்தட்டுல எழுந்து நின்று நான் யுத்தத்துக்கு தயார்னு காண்பிச்சான். இத பீஷ்மர் பார்த்து அழக கட்டி அணைச்சு கிருஷ்ணனை அழைச்சுட்டு போன அழகு, இத பார்த்து அப்படியே பீஷ்மர் சொக்கி போய் ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு இத பார்க்கணும், பார்க்கறதா இருந்தா இத பார்க்கணும், இந்த காட்சிய பார்க்கணும். மற்றவர்கள்லாம் உட்காந்து இங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்குகள் பார், இந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கணும். ஒருத்தன் என்னடானா நான் போய் பீஷ்மரை அடிப்பேன்னு சக்கரத்தை எடுத்துன்னு வரேன், இன்னொருத்தன் பின்புறமா வந்து அவனை கட்டி அணைக்க இவன் என்னை விடுன்னு குதிச்சது, அவன் மறுபடியும் கட்டி அணைச்சு அவனை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போன அழகு. இதி மதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே क्वचित् विकर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भव प्रवाहः. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்பா, யாரு பார்த்தாலும் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுமே. இந்த கிருஷ்ணார்ஜுனர்கள் அடிச்ச இந்த அட்டகாசத்தை பார்க்கணும், இத பார்க்கறதுக்காக தான் நான் ஜீவிச்சிருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துட்டே இந்த பீஷ்மர் இனி நான் யுத்தத்துக்கு தயார்னு அர்ஜுனன் ஒரு பெருசா பூம்னு ஒரு சங்கநாதம் பண்ண, மறுபடியும் பழையபடி பீஷ்மர் இந்த தடவை அர்ஜுனன் அடிக்க கூடாது. ஏன்னா அர்ஜுனன் அடிச்சதுனால இப்ப கிருஷ்ணன் ரொம்ப கோவப்பட்டான். இப்ப இந்த தடவை கிருஷ்ணன் அடிக்கிறேன் வா, டே எல்லாத்துக்கும் நீதான் காரணம், ஒன்னு அடிக்கிறேன் வா அப்படின்னு எதிரில கிருஷ்ணன் பார்த்தசாரதி வந்து நின்னு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டாமா? இப்படி கண்கொள்ளா காட்சியை நமக்கு கொடுக்கறானே, சக்கரபாணியா நமக்கு காட்சி கொடுத்துட்டானே. இன்றைய தினம் கிருஷ்ணனை சக்கரபாணியா பாப்பேன்னு நினைச்சேன், பார்த்துட்டேனே, எனக்கு அந்த காட்சியை கொடுத்துட்டானே. அத்தகைய என்னுடைய கிருஷ்ணனுக்கு, என்னுடைய பிரதிஜ்ஞையை நிறைவேற்றின என்னுடைய கிருஷ்ணனுக்கு நான் எப்படி அர்ச்சனை பண்ணுவேன்? என் கையில இப்ப என்ன இருக்கு? புஷ்பம் இருக்கா? துளசி இருக்கா? என்ன இருக்கு? பானம் தானே இருக்கு.
சொல்லிட்டு அதாலேயே ஒரு அர்ச்சனை போ. யூதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்தே மம நிஷித ஷரைஹி விபித்யமானஹ வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா மம நிஷித ஷரைஹி நான் அடிக்கிறேன், நான் அடிச்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமை. அந்த பெருமையோட கிருஷ்ணன் இருக்கட்டும் போ. ஏன்னா என்னுடைய பக்தன் பீஷ்வர் அடிச்சான்னு இன்னை வரைக்கும் பார்த்த சாரதி பீஷ்வர் போட்ட ஒவ்வொரு பானத்தையும் தன்னுடைய முகத்துல வடுவா வச்சுட்டு திருவல்லிக்கேணியில நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா? அதுக்குதான் ஆசைப்பட்டார் பீஷ்வர். மம நிஷித ஷரைஹி நான் அடிச்சேங்கிற ஆசையோட கிருஷ்ணன் அதை வச்சுப்பான்னு தன்னுடைய வாயில வந்த சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படியே ஹே ரதாங்க பாணியா வந்தியே, ஹே ரதாங்க பாணே விஸ்வாய நமஹா விஸ்வசேனாய நமஹான வாயில என்னென்ன நாமம் வந்ததோ அதெல்லாம் சொல்லி பானத்தை அப்படியே கிருஷ்ணன் மேலேயே பொழியறாராம் பீஷ்மர். மம நிஷித ஷரைஹி எல்லாம் என்னுடைய அடி கிருஷ்ணன் மேல போய் அர்ச்சனையா விழுத்தம். யூதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கஜலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே எவ்வளவு சிரமப்படுற கிருஷ்ணா நீ உன்னுடைய அர்ஜுனனுக்காக அவ்வளவு சிரமப்படுறல, என்னுடைய அடியும் கொஞ்சம் வாங்கிக்கோ. மம நிஷித ஷரைஹி அப்படி மம நிஷித ஷரைஹின்னு சொல்லி கிருஷ்ணன் மேல பானம் போட்டு பீஷ்மர் கிருஷ்ணனுடைய முகத்தை ரத்த வெளாராக்கி கிருஷ்ணனுடைய முகமெல்லாம் பானம். அப்படி பானம் ஆன உடனே அர்ஜுனன் பார்த்தா, ஏ பிதாமகரே போற நிறுத்துங்கள், என்ன காரியம் பண்றீர்கள், ஏன் கிருஷ்ணன் மேலையா கை வைக்கிறீர்கள் அப்படின்னு அங்கே சல்லுன்னு அர்ஜுனன் ரதத்துல இருந்து குதிச்சு நேர போய் பீஷ்மருடைய நான்கயிறை உடைச்சார். பீஷ்மருடைய ரதத்தை ஒரு முறியடிச்சார். பீஷ்மருடைய சாரத்தை அடிச்சு கீழே வீழ்த்தினார். பீஷ்மரை எல்லாம் நிராயுத பாணியா பண்ணி நிக்க வச்சு, எப்படி ராமபிரான் ராவணனுடைய பிரதம தின யுத்தம் போது ராவணனை எல்லாமாக நீக்கி நீ ஒருத்தன் மட்டும்னு நிறுத்தினாரோ ராமபிரான், அது போல அர்ஜுனன் எல்லாத்தையும் விலக்கி பீஷ்மர் மட்டும் நிக்க வச்சிட்டார். கிருஷ்ணன் மேல கை வைக்கிறீர், என்ன காரியம் பண்றீர்? ஏதோ என் தாத்தாவாச்சேன்னு பார்த்துட்டு இருந்தா கிருஷ்ணன் மேலேயே வா கை வைப்ப, முகமெல்லாம் ரத்த வெளார ஆக்கிட்டியே, வரைக்குமே இல்லையா உனக்கு அப்படின்னு உன்னை நான் முட்டேனா பார் அப்படின்னு எடுத்து உன்னை பீஷ்மரை நிராயுத பாணியாக்கி நிக்க வச்ச பிறகு, ரதத்தெல்லாம் முறிச்சு நிக்க வச்ச பிறகு இது இப்படியே போயிட்டு இருக்கு யுத்தம். இது இப்போதைக்கு நிக்காது போல இருக்கு. அதனால கிருஷ்ணன் பார்த்து இதை ஏதாவது ஒண்ணு பண்ணாட்டா இது பீஷ்மரும் அடங்க மாட்டேங்கிறார். அர்ஜுனனுக்கும் கோபம் வந்துடுது. இல்ல கிருஷ்ணன் மேல கை வச்சுட்டான்னு இப்ப அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுது. அதனால ஹே சிகண்டி வா அப்படின்னு கிருஷ்ணன் சிகண்டிய கை காமிச்சான். சிகண்டி வா இப்படி அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிட்ட உடனே சிகண்டி நேர ஒரு ஆயுதத்தோட முன்னாடி வந்து சிகண்டி நிக்கிறா. சிகண்டி நின்ன உடனே பீஷ்மர் உடனே தன்னுடைய ஆயுதங்கள் என்னென்ன கையில இருந்ததோ எல்லாத்தையும் கீழே வச்சார். ஏன்னா சிகண்டி எதிரில யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பீஷ்மருடைய ஒரு பிரத்யேக சங்கல்பம். சிகண்டி வந்ததுனால அன்னைக்கு யுத்தம் தடைப்பட்டுடுது. அவருடைய பிரதிஜை அதுதானே, யுத்தம் தடைப்படாமல் இருக்கும் பட்சத்துல பூமியை அபாண்டவமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால இப்ப சிகண்டி வந்ததுனால யுத்தம் தடைப்பட்டுடுத்து. உடனே பீஷ்மர் பானத்தெல்லாம் கீழே வச்சார். சிகண்டி வந்ததுனால இனி நான் யுத்தம் பண்ண நான் விரும்பல, அதனால என் யுத்தத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சங்கநாதம் பண்ணிட்டு பீஷ்மர் புறப்பட்டுட்டார். அவர் 3 பிரதிஜையுமே நிறைவேற்றிட்டார். கிருஷ்ணன் நிறைவேற்றிட்டான். யுத்தம் தடைப்பட்டுருது. சிகண்டி வந்ததுனால இப்ப யுத்தம் தடைப்பட்டுருது. அதனால பீஷ்மருடைய முதல் பிரதிஜை பூமியை அபாண்டவமா பண்ணுவேன் என் யுத்தம் தடைப்படாமல் இருக்கும் பட்சத்துலன்னு சொன்னார். அதை காப்பாத்தியாச்சு. 2வது பிரதிஜை திரௌபதிக்கு நீ மங்களமா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணார். பாண்டவர்களை வதம் பண்ணாததுனாலேயே இப்ப அவளுடைய பிரதிஜையும் காப்பாத்தியாச்சு. 3வது கிருஷ்ணனை சக்கரபாணியா பாப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணார் இல்லையா? அதையும் கிருஷ்ணன் நிறைவேற்றிட்டான். கடைசியில இப்ப யார் பிரதிஜையை விட்டான்னா ஸ்வனிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞா, கிருஷ்ணன் தான் தன்னுடைய பிரதிஜையை விட்டுட்டான். தன்னுடைய பக்த வாத்சல்யனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய பிரதிஜையை கூட விட்டுட்டு அவர்களுடைய பிரதிஜையே நிறைவேற்றினான் பகவான். பிறகு சங்கநாதம் பண்ணிட்டு பீஷ்மர் புறப்பட்டு போயிட்டார். இனி அவ்வளவுதான், என் யுத்தம் தடைப்பட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்பினார் பீஷ்மர். கிளம்பின உடனே
கிருஷ்ணன் அர்ஜுனனை கூப்பிடுறான். அர்ஜுனா இங்க வா அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிட, என்ன கிருஷ்ணா இது, முகமெல்லாம் இப்படி ரத்த விளார ஆயிடுத்தே, இப்படி அடிச்சுட்டாரே இந்த கிழவர், சே அவர் நன்னாவே இருக்க மாட்டார், போ ஓ மேலையா பானத்தை போட்டார் அப்படின்னு அர்ஜுனன் கதற ஆரம்பிச்சான் கிருஷ்ணனை பார்த்து. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, முதல்ல உன்னுடைய சகோதரர்களை தூக்குப்பா, நான் ரொம்ப நேரமா மூர்ச்சியாய் கீழே விழுந்துட்டாப்பா, எழுந்துக்க கூட இல்ல, முதல்ல அவர்களெல்லாம் தூக்கிட்டு நம்ம சிகிச்சை கழிச்சுன்னு போகணும், முதல்ல எடுத்துன்னு வா. எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு போயாச்சு. 9வது நாள் யுத்தம்னா யுத்தம், மறக்க முடியாத நாள் ஆயிடுத்து. நான் முதல்ல உன்னுடைய சகோதரர்களை எழுப்பு, அவர்களை எழுப்பி முதல்ல அவர்களை சிகிச்சைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு தர்மபுத்திரரையும் பீமனையும் தூக்கி ரதத்துல ஏத்தி, நகுல சகதேவர்களை இன்னொரு ரதத்துல ஏத்தி கிருஷ்ணார்ஜுனர்கள் கொண்டு போய் அவர்களை சிகிச்சை பண்றார்கள். உயிர் மட்டும்தான் இருந்தது, அந்த அளவுக்கு மூர்ச்சியாய் கீழே விழுந்திருந்தார்கள். இப்போ ஓரளவுக்கு சிகிச்சை பண்ணி முடிச்ச உடனே அவர்களுக்கு பிராண ஆபத்து இல்லாததுனால பழச்சுட்டார்கள். இன்னைக்கு பாண்டவர்கள் கட்சியில சர்வநாசம் ஆயிடுத்து. ராஜாக்கள் எல்லாம் புறமுதுக்கிட்டுன்னு ஓடிட்டதுனால அவர்களுக்கு ஒன்னும் ஆல. நீ எந்தெந்த ராஜாக்கள் இருந்தாலும் அவ எல்லாம் இருக்கா. திருஷ்டத்யும்னனை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறாரு, ஏன்னா சிகிச்சை ஆயிடுத்து எழுந்துட்டார். ஏன்னா அத்தகைய விசேஷ மருந்துகள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த மாதிரி யுத்த களத்துக்கு போயிட்டு வந்தா மறுபடியும் அடுத்த நாள் யுத்தம் போய் ஆகணுமே, அதனால அவர்களுக்கு சிகிச்சைக்காக ஸ்பெஷலா மருந்துகள்லாம் இங்க இருக்கும், வைத்தியர்கள்லாம் இருப்பா, எல்லாமே அங்க தயாரா இருக்கும். தர்மபுத்திரர் கண்முழிச்சு பார்த்த உடனேதான் எல்லாருக்கும் அப்பாடன்னு ஆச்சு. என்னாச்சு கிருஷ்ணா, இப்படி ஆயிடுத்த யுத்தம், இன்னைக்கு யார் யார் இருக்கா, யார் யார் போயிட்டா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், எல்லாருமே இருக்கா, முக்கியமான தலைகள் எல்லாரும் இருக்கா, யாரும் போல. ஆனா நம்ம சைன்யம் பூரா பாதிக்கு மேல சமாப்தி ஆயிடுத்தா, பீஷ்மர் எல்லாத்தையுமே அடிச்சுட்டார் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், போச்சு கிருஷ்ணா, இப்ப இனி என்ன பண்றது, ஏற்கனவே கால்வாசி சைன்யம் போயாச்சு முதல் நாள் யுத்தத்திலேயே. இப்ப 9வது நாள் யுத்தம் பாதி சைன்யம் போயிடுது, பாண்டவாளுக்கு பாதிக்கு மேல போயாச்சு. இனி பாக்கி இருக்கிற கொஞ்சத்தை வச்சுட்டு இன்னும் நான் எப்படி நம்ம யுத்தம் நடத்த போறோம் அப்படின்னு தர்மபுத்திரர் ரொம்ப வருத்தப்படுறார். கிருஷ்ணன் சொன்னான், அண்ணா அப்படிதான் இருக்கும், நம்ம பக்கம் ஏதோ வீழறதேன்னு நினைச்சுட்டு நம்ம விழுந்துடக்கூடாது, நம்ம தைரியமாவே நின்று போராடுவோம், தர்மம் தான் இறுதியில ஜெயிக்கும், அதனால நீ தைரியமா இரு, அதெல்லாம் பரவாயில்ல, அதனால நீ முழிச்சுட்ட இல்லையா, இதுதான் எங்களுக்கு வேணும், நாங்க பயந்தே போயிட்டோம், 4 பேர் நீங்க ரொம்ப நேரமா எழுந்துக்கலையா, அதனால பயந்தே போயிட்டோம் அப்படின்னதும் தர்மபுத்திரர், ஓ முகத்துல என்னப்பா கண்ணா காயம், எல்லாம் உங்க தாத்தா பீஷ்மருடைய கிருபைதான், அவர் அடிச்சார்தான், அவர் உன்னையுமா அடிச்சுட்டாரு, ஆமா யாரதான் விட்டு வச்சார், இன்னைக்கு எல்லாரையும் அடிச்சார் போட்டு, நல்ல என்னையும் அடிச்சார் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க பீஷ்ம பிதாமகர் அங்க யோசிச்சு பாக்குறார். 9வது நாள் யுத்தம், இந்த பாரதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாள் யுத்தத்தை யாரும் மறக்க மாட்டான். அப்படி ஆயிடுத்து இன்னைக்கு யுத்தம், சர்வநாசம் பண்ணிட்டேன் நான் ஏன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பீஷ்மர் இப்ப தன்னை நொந்துக்கிறார். ஏன் நான் இன்னைக்கு இப்படி நடந்துட்டேன், ஏன் நான் இதெல்லாம் செய்யணும், எனக்கு போறமே இதெல்லாம், நீ எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு பீஷ்மர். ஆனா ஆகனாலும் துரியோதனன் இப்பவும் வந்து அவமானப்படுத்துறான். என்ன தாத்தா ஏதோ ஒழிச்சு கட்டிடுவேன் பாண்டவர்கள்னு சொன்னியே, அதான் என் யுத்தம் தடைப்பட்டுருத்தேடா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறார். அவன் கேட்கறதாவே இல்ல, நீ பண்ண மாட்ட தாத்தா, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ பாண்டவர்களை வதம் பண்ண மாட்ட அப்படின்னு அவன் அவமானமே படுத்துறான் பீஷ்மரை. இதெல்லாம் பார்த்த பீஷ்மர் தன்னுடைய காவலர்களை ஒரு 2 பேரை அழைச்சு நேர தர்மபுத்திரருடைய கூடாரத்துக்கு போய், நான் யுதிஷ்டிரனை தனியா சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு போய் சொல்லி யுதிஷ்டிரனை கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு பீஷ்மர் சொல்லி அனுப்புறார். எதிர்கட்சியில இருந்து ஒரு 2 காவலர்கள் வரா. இந்த பக்கம் வந்தா திருஷ்டத்யும்னன் பாக்குறான், என்ன வேணும், யார் வேணும் உங்களுக்கு, எதுக்காக வரீர்கள்னு கேக்குறான். எங்களை பீஷ்மர் அனுப்பிச்சார், தூதுவனாக அனுப்பிச்சிருக்கார், தர்மபுத்திரரை பார்க்கணும். சரி வாங்க பார்க்கலான்னு திருஷ்டத்யும்னன் அழைச்சின்னு போறான். தர்மபுத்திரர் சுவாகத வச்சனங்கள் சொல்லி அழைக்கிறார். எதிர்கட்சியில இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காருன்னா அவர்களை மதிக்கணும். அழைக்கிறார். அழைச்சு தர்மபுத்திரர் கேட்கிறார், என்ன விஷயம், எங்க வந்தீர்கள், என்ன, பீஷ்மர் எங்களை தூதனாக அனுப்பிச்சிருக்கார். அப்படியா, என்ன விஷயம், என்னவாம் பீஷ்ம பிதாமகருக்கு என்ன, எதுக்காக அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னதும், உங்களை தனியா சந்திக்க விருப்பப்படுறார், தர்மபுத்திரரை தனியா அழைச்சிட்டு வான்னு சொன்னார். உடனே திருஷ்டத்யும்னன் அங்கேருந்து சொல்றான், நீங்க போகவே வேண்டாம், அதெல்லாம் அனுப்பவே முடியாதுன்னு நான் திருஷ்டத்யும்னன் சொல்லிட்டேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் ஒரே அடியா அடிச்சான். தர்மபுத்திரர் சொல்றாரு, இருங்கோ, நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீர்கள், என்னன்னு தான் போய் கேட்டு பாப்போமே. இல்ல, உங்களை தனியா அவர் கூப்பிடுறாருன்னா இன்னைக்கு அவர் யுத்தத்தை நாங்க பார்த்துட்டோம், போருமே, அவருக்கு ஈவ இறக்கம் ஒண்ணுமே இல்ல மனசுல,
உங்க மேல கிஞ்சித் அளவுக்கு கூட அவருக்கு அக்கறை இல்ல, பரிவு இல்ல. நீங்க தான் என்னவோ என் தாத்தா தாத்தான்னு சொல்றீங்களே தவிர அவருக்கு உங்க யார் மேலேயும் கிஞ்சித் அளவுக்கு கூட பரிவு இல்ல, அக்கறை இல்ல, ஒண்ணும் இல்ல. அர்ஜுனனையே அடிச்சாரு, இன்னைக்கு கிருஷ்ணனை அடிச்சிருக்கார், எல்லாரையும் அடிச்சிருக்கார். அப்படிப்பட்ட பீஷ்மரை நம்ம மன்னிக்கவே கூடாது. அதனால நீங்க அவரை கூப்பிட்டா நீங்க போக கூடாது அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சுவாதீனமா சொல்றான். அவன் மச்சினன் இல்லையா, சுவாதீனமா சொல்றான் தர்மபுத்திரன்ட்ட. தர்மபுத்திரர் சொல்றார், நீங்க இங்க பாருங்க, நீங்க ஏதோ இன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சுட்டு மனசுல வச்சுட்டு பேசுறேன். ஆனா பீஷ்ம பிதாமகரை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க 5 பேருக்கும் அவர் மேல எந்த கோபமும் இல்லை. யுத்த களம்னு வந்துடுத்துன்னா எதிரில வர்றது தாத்தாவா பேரனா இல்ல பிள்ளையான்லாம் பார்க்க கூடாது. யுத்த களம்னு வந்தா யாரா இருந்தாலும் அடிக்கணும். அவர் கடமையை தான் செஞ்சார். அவர் கடமையை செஞ்ச பீஷ்மருக்கு நம்ம அந்த மாதிரி அவர் மேல கோபம் காட்டுறதுங்கிறது நல்லது இல்லை. இங்க உறவெல்லாம் வருது, இங்க யுத்த களம், அது எதிர்கட்சி, இது நம் கட்சி, அவ்வளவுதான். அப்படி இருக்கு இங்க தாத்தா பிதாமகர் பேரன் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் கடமையை செஞ்சார், அவ்வளவுதான். இப்ப துரியோதனன் கூப்பிட்டா வேணா நம்ம பயப்படணும். இப்ப கூப்பிடுறது பீஷ்மர், அதனால நான் போறதுதான் நல்லது அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்றார். ஆனா திருஷ்டத்யும்னன் சொல்றார், நீங்க பாருங்க இது யுத்த களம், அதுவும் துரியோதனாதிகளை நம்பவே கூடாது. அவ வெறுமை உங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு உள்ளேயே வச்சு உங்களை கமுக்கமா தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவீர்? ஏன்னா நீங்க தானே இங்க மெயின், தர்மபுத்திரர் தானே மெயின். இப்ப தர்மபுத்திரருக்காக தானே இத்தனை பேர் பாடுபட்டு இருக்கா. அப்படி இருக்க தர்மபுத்திரரை தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது கமுக்கமா ஏதாவது பண்ணிடலாம்னு அவ திட்டம் போட்டிருந்தா என்ன பண்ணுவீர் அப்படின்னது தர்மபுத்திரர் சொல்றார். அப்படியாகில் நான் அவ்வளவு கோழை இல்லை, என் கையில எனக்கு ஈட்டி இருக்கு, என் கையிலயும் வீரம் இருக்கு. அப்படி ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவளோட போராட என்னால முடியும். ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம், என்ன விடுங்கோ, நான் கிளம்புறேன், நான் போகத்தான் போறேன். ஏன்னா என்ன பீஷ்மர் ஏதோ தனியா சந்திக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா ஏதோ அங்க ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும், அது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வரத்தான் போறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல கேட்காம புறப்பட்டுட்டார். புறப்பட்டு நேர எனக்கு அழைச்சிட்டு போங்கோ எனக்கு பீஷ்மருடைய கூடாரத்துக்குன்னு சொல்லிட்டார். இந்த காவலர்கள் அழைச்சிட்டு போய் இதோ இந்த கூடாரத்துக்குள்ளதான் பீஷ்மர் இருக்கார், நீங்க உள்ள போங்கோன்னுட்டான். உள்ள போய் பார்த்தா அங்க பீஷ்மர் இருக்கார் தான், வாஸ்தவமா அங்க பீஷ்மர் தான் இருக்கார், வேற யாரும் இல்ல. பீஷ்மர் என்னப்பா ஏன் யுதிஷ்டிரா என்ன தயங்குற, இங்க நான் தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல, வா உள்ள வா, தைரியமா வா அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும் உள்ள வந்து பீஷ்மரை நமஸ்கரிச்சார் தர்மபுத்திரர். நமஸ்கரிச்ச உடனே தர்மபுத்திரரை பார்த்ததும் பீஷ்மருக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுது. கண்ணீர் வந்து வாயில குரலை வச்சே அழுதார் பீஷ்மர். நீ அழுத உடனேவே தர்மபுத்திரருக்கு ஒன்னும் புரியல. இப்ப இவர் எதுக்கு அழறாருன்னு புரியல. ஏன் தாத்தா என்ன ஆச்சு, எதுக்கு அழறேன் இப்படி, ஏன் இன்னைக்கு யுத்தத்துல ஏதாவது அடி பலமா பட்டுருத்தா உங்களுக்கு, என்ன ஆச்சு, ஏன் அழணும் அப்படின்னதும், இல்லப்பா தர்மபுத்திரா, இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப அடிச்சுட்டேன், அதனாலதான் எனக்கு அழுக வருது. உன்னை நான் இன்னைக்கு தாத்தா ரொம்ப அடிச்சுட்டேன் இல்ல, உன் மனசுல கோபமே இல்லையா, என் மேல கோபமே இல்லையா? இல்ல கோபப்பட என்ன இருக்கு, நீங்க தாத்தா தானே. இன்னொரு விஷயம், யுத்தம்னு வந்தாச்சுன்னா அடிச்சுதானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் தயாராகிதானே யுத்தத்துக்கு வரும். மேலும் தாத்தா நீங்க என்னுடைய பிதாமகர், சாதாரணமா நீங்க என்ன தர்மபுத்திரா இங்க வான்னு கூப்பிட்டு ஒரு 4 அடி அடிச்சாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்படி இருக்கு நீங்க அடிச்சதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பேனா, அதனால அதெல்லாம் நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் தர்மபுத்திரர் ஆலிங்கனம் பண்ணிண்டார். பீஷ்மர் ஆலிங்கனம் பண்ணிட்டு கதறி அழறார். சத்யவேதன் மகாபாஹோ யதாவதசி பாண்டவா நாஹம் ஜேதும் ரணே ஷக்யஹ சேந்திரைரபி சுராசுரைஹி சத்யவேதன் மகாபாஹோ. ஏ மகானுபாவா, நீ சத்தியசந்தன், நீ பரம தர்மிஷ்டன், உன்னாலதான் இப்படி பேச முடியும், உன்னை தவிர வேற யாரால இப்படி பேச முடியும். சத்யமேதன் மகாபாஹோ, மத்த யாரா இருந்தாலும் இப்படி பேச மாட்டா. ஏன்னா இப்ப திருஷ்யத்யும்னனே எப்படி பேசினார், ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட கிருபையே இல்ல, உங்க மேலெல்லாம் கரிசனமே இல்லைன்னு சொன்னானா இல்லையா. ஆனா தர்மபுத்திரரும் இது யதார்த்தம் தான் அப்படின்னு ஏத்துக்கிறாரு இல்லையா. இததான் பீஷ்மர் சொல்றார், உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி பேச முடியாதுப்பா. ஆதசஸ்தே
வஸ்திரோரணேயத்தோ கிரஹீதவர கார்முகஹா. தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து தர்மபுத்திரர் மேல இருக்கக்கூடிய அந்த காயங்கள் எல்லாம் பீஷ்மர் துடைக்கிறார். என்ன இவ்வளவு அடிபட்டுருத்தேடாப்பா, உனக்கு ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன்டா, என்ன மன்னிச்சுடுடா அப்படின்னு சொல்லிண்டே தர்மபுத்திரர் மேல இருக்கிற காயத்தெல்லாம் துடைக்கிறார் பீஷ்மர். இப்படி தொடச்சுட்டே, உனக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே, வைத்தியர் பார்த்தாரா, என்ன சொன்னார், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, உடம்பெல்லாம் சௌரியமா தானே இருக்க அப்படின்னு விசாரிக்கிறார் பீஷ்மர். எல்லாம் சரியாதான் இருக்கேன் தாத்தா, நீங்க இவ்வளவு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு சிகிச்சை பண்ணிட்டா எனக்கு எல்லாம் சரியாயிடுது. பீமசேனன் எப்படி இருக்கா? அவனையும் நான் அடிச்சேனேப்பா, பாடம் மேல பாடம் போட்டேன், அவன் கவச்சம் எல்லாம் பிளந்தது பார்த்தேனே, அவன் எப்படி இருக்கா, அவனுக்கு ஏதாவது பிராணாபத்து இருக்கா, நகுல சகதேவர்கள் எப்படி இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, எல்லாரும் சௌக்கியமா தானே இருக்கேன் அப்படின்னு எல்லாரையுமே தனித்தனியே விசாரிக்கிறார் பீஷ்மர். எல்லாரும் சௌக்கியமா இருக்கும், ஏதாவது பிரச்சனைன்னா நானே நேரம் சொல்லியிருப்பேனே, யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னா சொல்லியிருப்பேனே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் சைன்யம் தான் போச்சு, என் சைன்யம் எல்லாம் பாதிக்கு மேல போயிடுது தாத்தா, மத்தபடி எங்க யாருக்கும் எதுவும் ஆல, நாங்க எல்லாம் சிகிச்சை பண்ணிட்டு மீண்டு வந்துட்டோம், எங்க யாருக்கும் எதுவும் ஆல அப்படின்னு சொன்னதும், அப்பா நீங்க 4 பேர், நீங்க 5 பேர் க்ஷேமமா இருந்தா எனக்கு அது போறோம், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். யுதிஷ்டிரா, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், அதுக்காக தான் நான் வர சொன்னேன், வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அப்படியா, அப்ப இதுக்காக வர சொல்லலையா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டது. இதுக்காகவும் தான், கண்டிப்பா உன்னுடைய க்ஷேமம் விசாரிக்கிறதுக்கும் தான் வர சொன்னேன், ஆனா வேற ஒரு விஷயமும் இருக்கு, அதுக்காகவும் வர சொன்னேன். யுதிஷ்டிரா, கண்டிப்பா இந்த யுத்தத்துல நீதான் வெற்றி அடைய போற, அதுல எந்த சந்தேகமுமே இல்லை, உனக்குதான் வெற்றி. ஆனா ஒரு விஷயம் என்ன இப்ப என் மனச போட்டு வாட்டி வதைக்கிறதுன்னா, உனக்கும் வெற்றிக்கும் நடுவுல இப்ப தடையா நான் நிக்கிறேன், இந்த பீஷ்மன் நான் நிக்கிறேன். ஏன் தாத்தா, ஏன் அப்படி எல்லாம் சொல்றேன்? நீங்க எந்த விதத்துல காரணமா இருக்க முடியும்? நான் தான் காரணம். வெற்றி அடைய வேண்டிய ஒண்ணு, அந்த வெற்றி வாங்க சூட விடாம இப்ப நடுவுல போய் தடையா நிக்கிறது இப்ப நான். தர்மபுத்திரா, எனக்கு ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை என்னுடைய தகப்பனார் சந்தனு எனக்கு கொடுத்துட்டார், இச்சை மரணம். நான் எப்ப விரும்புறேனோ அப்பதான் எனக்கு மிருத்யு வரும். இன்னைக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், கிருஷ்ணன் என்ன நீ மூர்ச்சி ஆயிட்டிய, உனக்கு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல, கிருஷ்ணன் நான் அர்ஜுனன் மேல கை வச்சுட்டேன்னு உடனே அவ்வளவு கோபம் வந்தது கிருஷ்ணனுக்கு. அதனால ரத சக்கரத்தை தூக்கிண்டு என்னை அடிக்கணும்னு வந்தான். அப்ப நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், கிருஷ்ணன் கையால எனக்கு வதம் வந்துடணும், அதனால நான் என் மிருத்யுவை சங்கல்பிக்கலாம்னு நான் நினைச்சுட்டேன். ஆனா உன்னுடைய தம்பி இருக்கான் பாரு அர்ஜுனன், அவன் தான் வந்து கெடுத்தான். சொல்லிண்டே இருக்கேன், இங்கேருந்து சொல்லிண்டே இருக்கேன், வேண்டாண்டா தடுக்காத, கிருஷ்ணன் என்ன அடிக்கட்டும் சொல்லிண்டே இருக்கேன், காதுலயே வாங்கலையே, கிருஷ்ணனை தடுத்து எப்படியோ அழைச்சிட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு ஆசை கிருஷ்ணன் கையால போகணும்னு, அது நிறைவேறல, அது நிறைவேறாம போயிடுது. இப்ப அர்ஜுனன் தானே இன்னைக்கு சபதம் பண்ணிருக்கான், அர்ஜுனன் நான் பார்த்தேன் பிரதிஜை பண்ணா, பீஷ்மர் அடிக்க வேண்டியது என்னுடைய பாரம் அப்படின்னு அவன் சபதம் பண்ணான். அதனால நான் சொல்றேன், அந்த பொறுப்பை நான் அர்ஜுனன் கிட்டக்கவே விடுறேன், அர்ஜுனன் என்ன நாளைக்கு அடிக்கணும், நாளைக்கு 10வது நாள் யுத்தத்துல அர்ஜுனன் என்ன அடிக்கணும், நான் அர்ஜுனன் கையால போகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் தர்மபுத்திரா, அது அவ்வளவு சுலபமா நடக்காது, அவ்வளவு ஈஸியா அது நடக்காது. ஏன்னா சிகண்டிங்கிறவள் உன்னுடைய கட்சியில துருபதனுடைய பிள்ளையா இருக்கான் இல்லையா, ஏஷ திரௌபதோ ராஜம் தவ சைன்யே மகாரதா சிகண்டி சமராமர்ஷி சூரஸ்ய சமிதிஞ்சயஹ. சிகண்டியா இருக்காளே துருபதனுடைய புத்திரன், ஆமா சிகண்டிக்கு பெண்ண, அந்த சிகண்டி அடிச்சுதான் நான் போகணுங்கிறது என்னுடைய விதி. ஆனா எனக்கு சிகண்டி அடிச்சு நான் போனேன் அப்படிங்கிறத விட அர்ஜுனன் அடிச்சு நான் போனேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு வேணும். நான் அதை இன்னைக்கு கிருஷ்ணன் ஒருவேளை நான் அடிச்சிருந்தா நான் சந்தோஷமா போயிருப்பேன். ஆனால் கிருஷ்ணனுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால இப்ப கிருஷ்ணனுக்கு அடுத்தபடியா அர்ஜுனன் தானே சபதம் பண்ணா, அதனால அந்த பொறுப்பை நான் அர்ஜுனன் கிட்டக்கவே விடுறேன். ஜானந்தி ச பவத்தோபி சர்வமேதத் யதா ததோ அர்ஜுனஹ சமரே சூரஹ புரஸ்கிருத்ய சிகண்டினோ. சிகண்டி அவள் ஏதோ வரம் வாங்கிட்டான், அதனால அவள் எதுல வந்து நிக்கட்டும் பரவாயில்ல,
ஆனால் சிகண்டியினுடைய சமீபத்துல இருந்து சிகண்டியினுடைய பின்னாடி இருந்து அர்ஜுனன் என்ன அடிக்கணும். அர்ஜுன சமரேஷூரஹா புரஸ்கிருத்ய சிகண்டினோ. சிகண்டி சமீபத்துல இருந்து அர்ஜுனன் என்ன அடிச்சா நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தாத்தா ஏன் அப்படி எல்லாம் சொல்றேன்? சிகண்டிக்கு என்ன உங்க மேல அவ்வளவு கோபம் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். கேட்டதும் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ தெரியலனாலும் நானே சொல்றேன். சிகண்டி பூர்வ ஜென்மத்துல அம்பாங்கிற ஒரு கன்னிகையாக இருந்தா. அந்த கன்னிகையை உன்னுடைய தாத்தா விசித்திர வீரியனுக்காக அந்த 3 கன்னிகைகளை நான் அபகரிச்சுட்டு வந்தேன் ராட்சச விதானத்தினால. சத்திரிய ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் இருக்கே, அப்படி வேற ஏதாவது ராஜாக்கள் அவ ஆசைப்பட்டிருந்தா அவர்கள் சொல்லுவார்கள் என எப்படி திரௌபதி சொன்னாள் இல்லையா? திரௌபதி ஸ்வயம்பரத்தும் போது நான் கர்ணன் அதை எடுக்கலாம், அந்த மத்ஸ்யத்தை அடிக்கலாம்னு கர்ணன் வரைச்சே, நான் வேற ஒருவனுக்கு உரியவள், நீங்கள் இதை அடிக்க கூடாதுன்னு திரௌபதி சொன்னாளா இல்லையா? அது போல சத்திரிய ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் இருக்கே. அவர்கள் வேற யாராவது ராஜாக்கு உரியவர்களா இருந்தா அவர்கள் வாய் திறந்து அது சொல்லுவார்கள். 3 பேர் எதுவும் சொல்லல, அதனால நான் 3 பேரையுமே அபகரிச்சேன். ஆனால் அந்த அம்பாங்கிற கன்னிகை, இது நல்ல தங்க ரதம், நம்முடைய ரதம், அஸ்தினாபுரத்து ரதம், அதை பார்த்து ஆசையாதான் ஏறிட்டா. பிறகு இங்க வந்த பிறகு சொல்றா, நான் சால்வராஜன் ஆசைப்பட்டேன்னு சொன்னா. அப்ப கூட நான் ஒண்ணும் சொல்லல, நான் அவளை சர்வ ராஜ மரியாதையோட கூட நான் அவளை அனுப்பி வச்சேன். அங்க அவன் ஏத்துக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க வந்து மறுபடியும் விசித்திர வீரியனை கேட்கிறா. அவனும் நான் எப்படி ஏத்துக்க முடியும், நீ வேற ஒரு ராஜாக்கு உரியவள்னு சொன்ன பிறகு நான் எப்படி உன்னை ஏத்துக்க முடியும்னு கேட்டுட்டா. கடைசியில என்ன வந்து நீ விவாகம் பண்ணிக்கோங்கிறா. நான் பிரம்மச்சரியத்துல இருப்பேன்னு நான் பிரதிஜை பண்ண பிறகு நான் எப்படி விவாகம் பண்ணிக்க முடியும்? அதனால என்னால பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அவள் தானா வஞ்சிக்கப்பட்டா. ஆனா அவள் என்ன நினைச்சுட்டா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும்னு நினைச்சுண்டு அதனால அவள் வரம் வாங்கிட்டான். எப்படியோ தபசெல்லாம் பண்ணிட்டு வரம் வாங்கி என்ன அவள் தான் அடிக்கணுங்கிற வரம் வாங்கி, பூர்வ ஜென்மத்துல அவள் ஸ்திரீயா இருந்ததுனாலதான் இந்த ஜென்மத்துல துருபதனுக்கு அவள் பிள்ளையா பிறந்தாலும் நபும்சகனா இருக்கான். ஏன்னா அந்த ஸ்திரீ பாவம் இருக்கிறதுனால. நீயே சொல்லி யுதிஷ்டிரா, நீ தர்மாத்மா தானே, நீ தர்மம் தெரிஞ்சவன் தானே, இந்த விஷயத்துல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? நான் ஏதாவது இங்க தப்பு நடந்துட்டேனா சொல்லு. யுதிஷ்டிர மகா பிராக்ஞம் சர்வசாஸ்திர விசாரதாக ஸ்ருணுஷ்வ வசனம் தாத் தர்மியம் ஸ்வர்க்யம் ச ஜல்பதஹ. யுதிஷ்டிர மகா பிராக்ஞம் சர்வசாஸ்திர விசாரதா. நீ சர்வசாஸ்திரங்கள் அறிஞ்சவன், நீ மகா பிராக்ஞன், நீ சொல்லு. இதுல உன் தாத்தா மேல ஏதாவது தப்புன்னு நீ நினைக்கிறியா சொல்லு. அது இல்ல தாத்தா அப்படி. ஆனால் அது ஜென்ரலாவே அப்படி லோகத்துல பார்த்தா அப்படிதான் நினைச்சுப்பா. யுதிஷ்டிரர் சொல்றார், இன்னி வரைக்கும் கர்ணனுக்கு திரௌபதி மேல அதுக்குதான் கோபம். அவள் அன்னைக்கு வேண்டான்னு சொன்னதுனால கோபம். அது போல ஸ்திரீகள் தன்னுடைய சுதந்திரத்தை வாய் திறந்து பேசுறத கூட தப்புன்னு நம் நினைக்க கூடாது. ஆனால் அவளுக்கு சுதந்திரம் இருந்த போதிலும் அவள் சொல்ல விட்டது அவளுடைய தப்பு தான். அது உங்களுடைய தப்பாக நான் நினைக்கல அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன பிறகு சந்தோஷம்பா, நீ தர்மாத்மா, நீயாவது என்ன புரிஞ்சுண்டியே, நீயாவது அது என் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுண்டியே. ஆனாலும் அவள் வரம் வாங்கின்றதுதான். அதனால அவள் வரத்தை நான் இப்ப பங்கம் பண்ணணும்னு நான் விரும்பல. அவளே எதிரில வந்து நிக்கட்டும், என் எதிரில பிரதானமா அந்த சிகண்டி வந்து நிக்கட்டும், அவளுக்கு பின்னாடி இருந்து. ஆனா அர்ஜுனனுடைய பானங்கள் என்ன கொய்யணும். என்னுடைய பானத்தை நான் எடுத்து பாக்கறச்சே அது அர்ஜுனனுடைய பானமாக இருக்கணும், சிகண்டியினுடைய பானமா இருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு பிரியத்தை நீ எனக்காக பண்றியா யுதிஷ்டிரா? இல்ல அர்ஜுனனுக்கு கெட்ட பேர் வராதா தாத்தா? நாளைக்கு லோகம் இருக்கிற வரைக்கும், இப்ப இன்னி வரைக்கும் அர்ஜுனனை தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா சிகண்டி பின்னாடி இருந்து அடிச்சான்னு. ஆனால் பீஷ்மர் இங்க கெஞ்சரார், எனக்கு புரியறதுப்பா, ஆனா இந்த தாத்தாக்காக இதை பண்ணு. நான் இது வரைக்கும் என் ஜென்மாவில உன்கிட்ட நான் எதுவும் கேட்டது இல்லை இல்லையா, இந்த ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், எனக்காக நீ இதை பண்ண சொல்லு அர்ஜுனனை. நிர்விண்ணோஸ்மி பிருஷம் தாத்த தேஹே நானேன பாரதாய கிரதஸ்ச மேகத காலஹ சுபஹூன் பிராணினோரணே. பகூன் பிராணினோரணே, எவ்வளவோ பிராணிகளை நான் வதம் பண்ணிட்டேன். இந்த 9 நாள் யுத்தத்துல பார்த்தேன்னா தர்மபுத்ரா, உன் சைன்யம் இன்னைக்கு பாதியா இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். எவ்வளவோ
யானைகளை வதம் பண்ண, எவ்வளவோ குதிரைகளை வதம் பண்ண, இதெல்லாம் க்ஷத்ரிய தர்மம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பகூன் பிராணி நோரணே, ஆனாலும் எனக்கு போறோம்னு தோணிடுது. இனி எத்தனை நாளைக்கு இப்படியே அடிச்சுண்டு தர்மபுத்திரன் வெற்றி வாங்க சூடுற நாள் இனி எப்பதான் வருமோ, அதுக்கு தடையா நாயே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிடுதுப்பா. அதனால இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம், நம்ம ஜாக்கிரதையா கவனிக்கணும். இங்க பீஷ்மர் பிரத்யேகமா சொல்றார், சிகண்டி பின்னாடி இருந்து அர்ஜுனன் அடிக்கிறது தான் எனக்கு நீங்கள் பண்ற பிரியம் அப்படின்னு இங்க பீஷ்மர் சொல்றார். தஸ்மாத் பார்த்தம் புரோதாய பாஞ்சாலான் ஸ்ருஜஸ்யாம் ததாகா மத்வதே கிரியதாம் யத்னோ மம சேதிச்சசி பிரியம். மத்வதே என்னுடைய வதத்தை இப்படிதான் பண்ண முடியும், வேற எப்படியும் பண்ண முடியாது. அதனால இத நான் ஒரு பிரியம் எனக்கு பண்றதா நீ நினைச்சிட்டு பண்ணு. சேதிச்சசி பிரியம். அதனால அர்ஜுனனை சிகண்டி பின்னாடி நின்னுக்க சொல்லு. நின்னுண்டு சிகண்டி எதிரில சாட்சியா நிக்கட்டும், ஆனா அர்ஜுனனுடைய பானங்கள் என்ன தாக்கணும். இத மட்டும் நீ செய்ய சொல்லுப்பா, உன் தாத்தாக்காக நீ இத பண்ண சொல்லு, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். சித்திச்சசி பிரியம். அப்ப அவ்வளவுதானா தாத்தா? யுதிஷ்டிரர் கேட்கிறார், அவ்வளவுதானா? பின்ன நாளையில இருந்து இனிமே நீங்க இருக்க மாட்டேலா, அவ்வளவுதானா அப்படின்னதும் மறுபடியும் யுதிஷ்டிரரை கட்டிக்கிறார் பீஷ்மர். என்ன யுதிஷ்டிரா, நீ இப்படி நினைக்கலாமா? யுத்தம் தானே, யுத்தம்னு வந்தாச்சுன்னா உனக்கு எதிரில இருக்கிறவர்களை அடிக்க வேண்டியது தானே, அதுல நான் மட்டும் என்ன விதி விலக்கு? ஆனாலும் நீ நினைக்கிறதுக்கு நான் ஒரு சமாதானம் சொல்றேன், எனக்கு ஸ்வச்சந்த மிருத்யு, அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிட மாட்டேன். அர்ஜுனன் என்னை வீழ்த்தி கீழே தள்ளட்டும், என்னை அர்ஜுனன் அடிச்சு நான் நகர முடியாம பண்ணட்டும், என்னை அடிச்சு கீழே தள்ளட்டும். இன்னைக்கு நான் எப்படி உங்களெல்லாம் அடிச்சு கீழே தள்ளினேனோ அது போல நாளைக்கு அர்ஜுனன் என்னை அடிச்சு கீழே தள்ளினா நீ வெற்றி வாங்க சூடுற வரைக்கும் நான் இருப்பேன். அது வரைக்கும் நான் இல்லாமலாம் இருக்க மாட்டேன். நான் யுத்த களத்துலதான் நான் இருப்பேன், யுத்தத்தை நான் என் கண்ணால பார்த்துட்டுதான் இருப்பேன். அப்பப்ப தர்மபுத்திரன் க்ஷேமமா இருக்கணும்னு நான் மனசுல நினைச்சுட்டே இருப்பேன். என்னுடைய மனசங்கல்பம், என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உன் கூட இருக்கும். அதனால உனக்கு ஹஸ்தினாபுரத்துல பட்டாபிஷேகம் ஆற வரைக்கும் நான் போயிட மாட்டேன், ஆற வரைக்கும் நான் இருப்பேன் தான். ஹஸ்தினாபுரம் உன்னுடையது, ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் எல்லாமே உன்னுடையது. அதுல உனக்கு பட்டாபிஷேகம் ஆற வரைக்கும் நான் போக மாட்டேன். அதனால என்னை அடிச்சு நாளைக்கு அர்ஜுனனை கீழே வீழ்த்த மட்டும் செய், மீதிய நான் பாத்துக்கிறேன், நான் இருப்பேன், நான் இருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னதும் பீஷ்மரை கட்டிண்டு அழுதார் தர்மபுத்திரர். சரி தாத்தா, இதுதான் யதார்த்தம்னு நான் ஏத்துக்கிறேன், நான் அர்ஜுனன்ட்ட போய் சொல்றேன், அர்ஜுனன் எப்படியாவது சம்மதிக்க வைப்பா. அவன் வீராதி வீரன், அவன் இன்னொருத்தன் பின்னாடி இருந்து அடிக்கணும்னா அவன் ஒத்துக்க மாட்டான், நிச்சயமா அர்ஜுனன் ஒத்துக்க மாட்டான். ஆனாலும் நான் சொன்னேன்னு சொல்லு, இந்த தாத்தாவனுடைய வேண்டுதல்னு சொல்லு, எனக்கு ஒரு பிரியம் நீங்க பண்ணணும்னு நினைச்சா இத பண்ணுங்க, இத மட்டும் அர்ஜுனனை செய்ய சொல்லு அப்படின்னு பீஷ்மர் சொல்லி தன்னை வதம் பண்ணக்கூடிய ஒரு உபாயத்தை யுதிஷ்டிரர்கிட்ட பீஷ்மரே சொல்லி அனுப்புறார். யுதிஷ்டிரர் மேற்கொண்டு அதை அர்ஜுனன்ட்ட சொல்லி அர்ஜுனனை சம்மதிக்க வச்சு மேற்கொண்டு பீஷ்ம வதம் ஆகுறது. அடுத்த வாரம் பீஷ்ம வதம் சொன்னான்.